உணர்வு எனக்கு வேணும்னா நான் அடிமை அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழலை அப்படின்றத என்ன பண்ணா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டா நீ நான் என்ன ஆகிடுவான்? மனிதன் என்னவா மாறவே இல்லை, மனிதனாகவே இன்னும் மாறல. ஜாதியா, மொழியா, இனமா இப்படி தான் மாறிக்கிறான். பிறந்த குழந்தை ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ஆயிடுச்சு? மொழியாக மாறிச்சு. அவங்ககிட்ட இருந்து அதை பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒன்றா பிரிச்சிடலாம், என்னத்தை பிரிக்க முடியாது. நீ மொழி அடிமைன்னா ஒத்துக்கவே மாட்டான். மொழி பற்று அடிமை தான், ஆனால் அதுக்கு பேர் என்ன? இந்து மதம் யார்களால் கட்டமைக்கப்பட்டிருக்குது? ரொம்ப அடிப்படைவாதிக்கிட்டேருந்து திருட்டு பையன் ஒருத்தன் திருடி இருந்துக்கிறான், நகையை திருடினா அது போயிடுச்சுன்னா அவர் தான் வால்மீகி. அவருக்கு பேர் என்ன? புக்கை எழுதிறாரு. ஒரு திருடன் ஒரு மீன்காரன் பொண்ணு தான் என்ன பண்ணிக்கிறாங்க 2 புக்கையா. இந்தியாவில் புழுங்குற 2 புத்தகத்தை எழுதுந்து யாரு? நான் ஒரு அடிமை, நான் 500 பேரை ஃபாலோ பண்ணுறவங்கள பேசக்கூடாது, என் சுதந்திரம்லாம் இல்லை, பொய் சொல்கிறாங்க. உங்களுக்கு பேச்சுரிமையெல்லாம் கிடையாது, பொய் சொல்கிறாங்க. நீங்கள் மண் இஷ்டத்துக்கெல்லாம் போய் பேசக்கூடாது, பொய் சொல்கிறானுங்க. புரியுதா? பார்லிமெண்ட் வேர்டு அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னாக்குது, எழுதி கொடுன்ற நான் லிஸ்ட்டு, அதுவும் தரமாட்டேன்றானுங்க. தெளிவாக குத்தணும் இல்லை. ஒரு அடிமையால் மட்டும்தான் இன்னொரு அடிமையை உருவாக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சுதந்திரமான மனிதன் அடிமையை ஆக்கவே முடியாது. எவனுமே சுதந்திரம் பெறல, அங்கே தான் பிரச்சனை. விடுதலை உணர்வோடு யாருமே வாழலை. நான் இங்கே வந்து அவங்களெல்லாம் அடிமையாக்க மாட்டேன், அதுதான் உங்கள் பிரச்சனை. ஆன்மீகத்தில் ஆணாக இருக்கிறது கூட அடிமை தான். நீ பிறந்து மொழி கற்றுக்கிறதுனால அடிமை இல்லை, உன் பிறப்பே அடிமையினால் ஆனதுன்ட்டான் அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சொல்கிறான். பால் ஒன்று பற்றி பண்பின் பயன் கொடுத்தார். பால் பற்றினா கூட என்னதான்? மனிதனுக்கு தாக்கிறதுக்கான விலங்கு மனிதன் தான், வேற யாருக்கிட்டையும் நீ போய் அடிமைப்பட மாட்டேன். ஒரு மான் புலிக்கு வேட்டையாடுறதுக்காக உருவாயிடும். ஆனால் ஒரு மனிதன் யாரு? மனிதனை யார் வேட்டையாடுவாங்க? உன்னுடைய அந்தரங்கலங்களெல்லாம் கேட்கறதுக்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் தகுதியே இல்லை. நீ யாருக்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான். உன்னை அசிங்கமாக பார்க்கறத ஒரு முதல் வேலையாயிடுவான். நீ எதனா சொன்னேன்னா உன்னை கேவலப்படுத்துறது ஒரு வேலையாயிடும் அவனுக்கு. எங்கெல்லாம் நீ குற்றம் செஞ்சேன்னு உன்னை குற்றம் கண்டுபிடிச்சி குற்றவாளி லிஸ்ட்டில் தான் போடுவானே தவிர எனக்கானவள்னு அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டான். புரியுதா? உன்னை அப்படியே ஒத்துக்கிறதுக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் எனக்கு தெரில. நான் அது மாதிரி சந்திக்கலை நான். ஆனால் நான் எல்லாரையும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் விடுதலை அடைய வேண்டும், விடுதலையாக வாழ வேண்டும்னா எங்கே மட்டும்தான் சாத்தியம் உங்களுக்குன்னா மனசில் தான் விடுதலை அடைய முடியும். விடுதலை அடைய வேண்டியது எது? மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ. யாரு அவ்வளோ சின்ன பையனடா நீ? ஏற்றுக்கொண்டால் கூட்டிச் செல்வேன், என்னுடன் ஓடிவா. நீ யாருக்கிட்ட என்ன கல்லத்தில்? நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கழிலையில் நீ வாழ இடமும் உண்டு. அடிமையாக இருக்கிறோம் என்று உணர்வதற்கே அடுத்தவர் நம்மை கண்காணித்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கால் உனக்கே நீ அடிமையாக இருப்பது புரிந்துவிட்டால் நீ விடுதலை உணர்வு பெறலாம். பிறந்த அனைவரும் நாட்டிற்கும் மொழிக்கும் நாகரிகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் அடிமையாகத்தான் இருக்கிறோம். சுய விருப்பத்தில் இருக்கும் போது மட்டுமே ஒருவன் விடுதலை உணர்வு பெற்றவன் ஆகிறான். நீங்கள்லாம் விடுதலை உணர்வு அடைஞ்சிருவீங்கன்றதுனால என்ன பேசக்கூடாதுன்றான். உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் பேசுனா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? விடுதலை அடைஞ்சிடுவீங்க. விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆக மாட்டீங்கன்னா நீங்கள் ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளலாம் சிக்க மாட்டீங்க. ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளே சிக்கலைன்னா நீங்கள் ஓட்டு வங்கி இல்லாமல் ஆகிடும். இதுதான் பிரச்சனை. எதுவும் எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ நான் ஏன் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மனிதன் சுதந்திரமானவனாக ஆயிட்டான்னா, ஆனால் ஆக்சுவலாக இந்த உலகமே சுபிச்சமாகிடும் எல்லாரும் சுதந்திரமாக இருந்தா. இது அடிமைகளுக்கு புரியாது. நிறைய தலைப்பு இன்னைக்கு வந்து விடுதலை. ஒரு அடிமைக்கு தான் விடுதலை வேணும், அப்படிதானே? நான் தான் அடிமையே இல்லையே, எதுக்கு விடுதலை அப்படிலாம் கேட்டுறாதீங்க. நீங்கள் அடிமையாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம், வெளியுறவு இல்லை. என்ன தான் பேச போகிறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம்? க்யூரியாசிட்டிக்காக பேசலாம். அப்போ நான் விடுதலைன்னா முதல்ல அடிமையாக இல்லையான்னு பார்க்கணும். அப்புறமா தான் யார் அடிமைக்கு அடிமைன்னே தெரியாது. அடிமைக்கு என்ன தெரியாது? ஏன்? அவர் அடிமையாக இருக்கிறாரு, அதனால் அவருக்கு என்ன தெரியாது? நீங்கள் போய் செங்கல் சூழலில் போய் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறாரு கொத்தடிமையாக, அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷமாக தான் வேலை செஞ்சுன்னு இருப்பார். மண்ணை எடுக்குதுன்னா கட்டாக இருக்குதுன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் நமக்கு வலிக்கும். அவர்கிட்ட நான் நல்லா தாங்கிறேன், 3 வேளை சோறு போகிறாரு, எஜமா என்ன நல்லா தான் வச்சுன்னுக்கிறாரு,
நான் சௌகரியமாக தான் இருக்கிறேன், பொண்டாட்டி புள்ளிலாம் இங்கே தான் இருக்கிறேன், நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படிலாம். வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல்லாம் வந்தோன்னா விழாலாம் எடுப்பார், கொண்டாடுறாரு, நல்லா இருக்கிறோம், எங்கள் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, சாப்பாடு போகிறாருன்ற நம்ம. ஆனால் அவர் நம்ம வெளியேந்து பார்க்குற நாம தான் என்ன பண்ணுறோம், அவரு அடிமையாகிறாரு, என்னடா இந்த மனுஷன் எவ்வளோ ஓய்ச்சுங்கிறானே போகிறானே அப்படின்ட்டு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? ஆனால் அவருக்கு ஒருத்தர் ஜாதியில் மட்டமாக இருந்ததா சொல்கிறாங்கல்ல, அவர் எப்படி இருந்திருப்பார்? செருப்பு போடாமல் சட்டை போடாமல் ஒருத்தர் இருந்தார்ல, ஜாதியில் மட்டமாக இருந்தார்ல, அவர் எப்படி இருந்திருப்பார்? ஒத்துன்னு தானே இருந்திருப்பார். ஒத்துக்கலாம் இருப்பாரா? செருப்பு போடாமல் இருப்பார், அவர் சட்டை போடாமல் இருப்பாரா? அப்போ அவர் ஒத்துன்னு தானே இருந்துக்கிறாரு. அப்போ அவர் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துக்கிறாரு. வெளியேந்து யாரோ ஒருத்தர் வந்து தான் என்ன பண்ணா சொல்லணும். கூண்டுக்குள்ளே இருக்கிறோன்றது எப்போ தெரியும் நமக்கு? கூண்டை விட்டு வெளியே போனால் தான், அதர்வைஸு தெரியாது. நான் ஒரு இந்திய அடிமை அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நான் இந்தியன்னு பெருமையாக சொல்கிறேன்னா, நான் இந்தியன்னு அடிமைன்னு சொல்கிறேன்னா, அப்படி கேட்டால் யோசிப்பாங்க, இப்படி என்ன கேள்வி யாருமே கேட்டது இல்லையன்ட்டு. நான் இந்திய அடிமையா இந்தியனா? இந்தியன்ன்றது என்னுடைய அடிமையா? நான் சுதந்திரமாகறேன்னா? எது வரைக்கும் தெரியாது அப்படின்னா, இந்திய எல்லையை கடக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்? சுதந்திரமாக இருக்கலாம். இந்தியானா எவ்வளோ சுதந்திரம்டா அப்பா, நான் பீகாருக்கு போகலாம், அசாம் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னுவேன். ஆனால் பக்கத்தில் இலங்கைக்கு போக முடியாது என்னால். அப்போ தான் எனக்கு என்ன தெரியும், ஓ நான் இந்திய ஆள், இந்திய நாட்டுக்கு மட்டும்தான் நான் சொந்தம், இந்தியா விட்டு என்னால் வெளியே போக முடியாது. அப்போ உலகம் முழுசும் மனிதனுக்கான இல்லை, ஒவ்வொரு நாடுமே அவங்கங்க அடிமைப்படுத்தி வச்சுக்கிறோம். அதுக்கூட அடையாளம் பாஸ்போர்ட்டு. அப்போது சுதந்திரம் வாங்குறோம்னா நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும், அப்போ தான் சுதந்திரம் வாங்குறீங்க. அது வரைக்கும் நீங்கள் அடிமை. விடுதலை எப்போன்னா பாஸ்போர்ட் வாங்கினா தான். அப்போ விடுவிக்கப்படுவீங்க. குடியுரிமை அப்படின்லாம் சொல்லி உள்ளே வருவீங்க. வெளியே போகும்போது எஸ்கேப் ஆகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து நான் வெளியே போகிறேன், எத்தனை நாளில் திரும்பி வந்துடுவேன், இன்னும் காரணத்துக்காக போகிறேன். அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸரை அங்கே செக் பண்ணி பார்ப்பார், இவர் தானா சரியான ஒரு தான் போகிறாரான்ட்டு. ஏன்னா வேற ஒரு அடிமை போயிடக்கூடாது இல்லை. இப்படி சொன்னால் உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா யார் தப்பு? ஓ இந்தியானா எவ்வளோ பெரிய பெருமை, நான் ஒரு இந்தியன், இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோன்னு சொன்னால் நீ இது அடிமைன்ட்டியே. சுதந்திர இந்தியா தான், ஆனால் இந்தியன்றது ஒரு அடிமை. ஒத்துக்கினா தான், ஒத்துக்கலைன்னா நான் இந்தியன் என்றது எனக்கு ஒரு பெருமை, என்னுடைய குடி பெருமை அது, நான் ஒரு இந்தியன் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமைன்னா தப்பு கிடையாது தானே. அடிமை எப்படி தான் இருப்பான்? அன்றைக்கி ஜாதியில் ஒருத்தன் எப்படி அடிமையாக இருந்தானோ அவன் தான் இன்றைக்கி என்னவா மாறிக்கிறான், ஒத்துப்பானான்னு பாருங்க. சரி இந்தியன் அப்படின்னாக்கா அந்த சுதந்திரத்தை எல்லாரும் அனுபவிக்கிறானா? சுதந்திர காற்று சேரியில் படாமல் மாடி வீடுகளே மறைச்சு கொண்டனன்ட்டான் ஒருத்தன். சுதந்திர காற்று சேரியில் படாமல். இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்கும் சம உரிமை இருக்குதானா? இல்லை. இந்தியாவில் இருக்கிறேன் நான் ஒரு இந்திய குடிமகன். நான் யார்? இந்திய குடிமகனோட நிறுத்தல என்ன? இந்திய குடிமகன் ஆகிட்ட பிறகு நான் எந்த ரிலீஜியஸை சார்ந்தவன், எந்த மதத்தில் இருந்தால் எனக்கு எந்த மாதிரியான மரியாதை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சட்டம்லாம் இல்லை. இப்போ தான் முயற்சி செய்கிறாங்க சிவில் சட்டம், பொதுவாக சட்டம் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வராங்க, பேரை மாற்றிடுறாங்க. வர ஹிந்தியில் பேசிட்டாங்கன்னு இன்றைக்கும் வர சண்டை போட்டுன்னுக்குறாங்க. அந்த பேருங்கெல்லாம் சட்டம் பேருங்கெல்லாம் என்னவா இல்லை, ஆங்கிலத்தில் இல்லாமல் ஹிந்தியில் போட்டாங்க அப்படின்ட்டு. அப்போனா நம்ம தேர்ந்தெடுத்த ஒருத்தரை எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறோன்னா, நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்க சம்மதிக்கிறோன்னு ஓட்டு போட்டுக்கிறோமா? இல்லை நான் விடுதலை உணர்வுனால ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறேன்னா ஒருத்தரை? யாரோ ஒருத்தர் எனக்கு தேர்ந்தெடுத்து ஒரு பிரதம மந்திரியாவோ இல்லது கவர்னர் ஜெனரலாவோ வராருன்னு சொன்னால் அவருக்கு நான் அடிமையாக இருக்கிறதுக்காக வாக்கு போட்டேன்னா? இல்லை என்ன அவர் ஆள்றாரா? என்ன ஆள்றாருன்னா என்ன பிரச்சனை? அவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணும். சட்டம்னா என்ன? சட்டம் யாருக்கு? அடிமைக்கு தான். இப்போ புரிஞ்சிச்சா நம்ம அடிமையாகிறோமா இல்லையா? விடுதலை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா? அதான் விடுதலை தான் வாங்கிட்டோமேங்க. எப்போவோ வெள்ளைக்காரன் என்னை எப்போ அடிமையாக்கினா? எப்படி அடிமையாக்கினா? நான் எப்போ விடுதலை ஆனேன்? ஒரு கேள்வி இருக்குது. நான் எப்போ என்னை அடிமையாக்கினா என்னை விடுதலை ஆகணும்? அப்போ விடுதலைன்னு சொன்னால் நான் அடிமையாக இருந்தால் தான் விடுதலை, அடிமையாக இல்லைன்னா விடுதலை. அடிமையாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ அடிமையாக இல்லையான்னு எப்போ நான் கேள்வி கேட்டுக்கிறியா? இது வரைக்கும் கூட கேட்காம இருக்கலாம். நான் இந்தியன் சொல்ல பெருமை இருந்தால் எந்த பாஸ்போர்ட் வாங்கணும், வெளியே போகணும், கஷ்டப்படுறான், இந்திய அடிமைன்றான். ஆமாம் தான், போத வரைக்கும் தெரியாது.
இந்த சில சரணாலயங்கள்லாம் போனால் பறவைகள் சரணாலயங்கள்லாம் போனீங்கன்னாக்கா ஜூலாம் இருக்கும்ல, உள்ளெல்லாம் போனீங்கன்னா வலை போட்டு வச்சுருக்கோம் பெருசு பெருசாக. அந்த பறவைகள்லாம் பறக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த அந்த வலையை தாண்டி போக முடியாது. ஆனால் அது எப்படி இருக்கும்னா, நல்லா சில பேர்ட்ஸு இதுங்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா வலையெல்லாம் போட்டு தூரமாக மரங்கள்லாம் கூட உள்ளவே இருக்கும். ஆனால் அதை விட்டு அது வெளியே போக முடியாது. அந்த மாதிரி வலை போட்டு வச்சுருக்கோம் பெருசாக. அப்படிதானே? நீங்கள் அடிக்கடி கேள்விப்படலாம், இலங்கை வந்து எல்லை தாண்டி போயிட்டாங்க மீனவர்கள். இன்றைக்கும் இலங்கையால் ஒரு 200 பேர் சிறை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, இத்தனை பேர் அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் நாங்கள் மனிதன் சுதந்திரமானவன் இல்லை. சுதந்திரமானவனா கடலில் போய் மீன் பிடிச்சின்னு வரலாம். மீன் எங்கே போய் வரும்? கடலில் இருக்கிற மீன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும்? இலங்கைக்கு போகுமா, இந்தியாவுக்கு வருமா, எந்த கரையில் போகுமா? பறவைகள் ஆஸ்திரேலியாவிலேருந்து பறவைகள் எங்கெங்கெல்லாம் வருது? எங்கன்னா பாஸ்போர்ட்டு, விசா, எங்கன்னா என்ட்ரி பர்மிட்டு, இமிக்ரேஷன் ஆஃபீஸு, நீட்டாக எங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து எவ்வளோ திமிர் இருந்தால் நம்ம வீட்டில் வந்து வேடந்தாங்கல்ல முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு தூக்கின்னு போயிடுது. வாழ்கிறதுக்கெல்லாம் அங்கே, குட்டி போடுறதுக்கு இங்கே தான் வெயிலுக்கு தட்டி இங்கே வந்து குட்டி போட்டு தூக்கின்னு போய் திரும்ப போகிறது. நம்மள எவ்வளோ அசிங்கமாக இல்லை? மேலே வந்து பீ பண்ணிட்டு போகுது. அதுக்கு தான் விடுதலைன்னா என்ன? விடுதலைன்னா எது? விடுதலை 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 பாட்டு எழுதிறாரு ஒருத்தர், பார்த்தீங்களா? மறவரோடு குறவருக்கும் குறவரோடு பறையறுக்கும். என்ன இதெல்லாம்? விடுதலை சரி, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் விடுதலைன்னா எல்லாருக்கும் தானே? அப்படி தானே? இந்தியாவில் வாழ்கிற இந்தியர்கள் எல்லாரும் சமமாக நடத்தப்படுகிறார்களா? ஒரு கேள்வி தானே? சரி, நான் மனிதன் சமமாகறேன்னா நானும் கூட இல்லை. விடுதலை அங்கே இருக்கட்டும், நான் சமமாகறேன்னா, நான் தெளிவாகிறேன்னா, நான் விடுதலை உணர்வோடு இருக்கிறேன்னா இல்லை. நான் உணர்த்துற பார்த்துட்டு இது பொம்பளை எனக்கு கீழே தான் இருக்கணுன்றேன். இவர் வேறு, இது மேல் ஜாதி, இவர் கீழ் ஜாதி, இவர் தாழ்த்தப்பட்டவர், இவர் பிறரால் தாழ்த்தப்பட்டவர், நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் வந்து அதை கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள். ரொம்ப மேலே அதர் எஸ்சி, பிசி, ஓசி 3 தராங்குதே. என்னவோ கிளாஸ் டெஸ்ட்டெல்லாம் சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டியில் காலேஜெல்லாம் சேர்த்துக்கிங்கன்னா பின்னாடி ஜாதி எந்த இதில் போகுதுன்ட்டு அதுக்கு ஒரு 15-20 பக்கம் போட்டு வச்சுருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஜாதிக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 300 மேற்பட்டது சாதாரணமாக இருக்கும். அதில் போட்டு வச்சுன்னு நீங்கள் கேட்டகரி வைஸ் தான் உள்கட்டமைப்பு வருது. எஸ்சிக்கு இந்த கோட்டான்னா, எஸ்சியில் வள்ளுவ பறையருக்கு ஒரு கோட்டா, பறையருக்கு ஒரு கோட்டா, இந்த மாதிரிலாம் உள்பிரிவுலாம் இப்போ அது வந்து நீதிமன்றம் அதையும் சொல்லிச்சு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்குள்ளவும் நீங்கள் உள்கட்டமைப்பு என்ன பண்ணிக்கலாம், இப்போ பார்த்தீங்களா? இப்போ அதுதான் இந்த வன்னியர் இருக்கிறாங்கன்னா வன்னியர்களில் இத்தனை %, மொத்தம் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20%ன்னா அதில் 10 இவங்களுக்கு, 5 இவங்களுக்கு, 5 இவங்களுக்கு, 4 இவங்களுக்கு. விடுதலை உணர்வோடு இருக்கிறோமா? அப்போ விடுதலை பேசி தான் ஆகணும் நம்ம. அப்போது மனிதன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன வேணும்? விடுதலை உணர்வு வேணும். அங்கேருந்து பிரிட்டிஷ்காரன் இங்கே வரான் வியாபாரம் பண்ணுறதுக்கு, வந்து பார்க்குறான், ஜாக்கெட்லாம் போடாமல் சுற்றிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஜாக்கெட்லாம் போடல. அவர் ஏட்டான் அவன் என்னான்ட்டு, இந்தியாவில் டெய்லருங்களே இல்லை. இந்தியாவில் யாரும் இல்லை. இங்கே கல்வி முறையெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் உள்ளே வந்த பிறகு தான் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, படிக்கலாம், எழுத்துங்கள்லாம் வச்சுக்கிறான்ட்டு. இனி நம்ம பிரிண்ட் மீடியாலாம் வருது இல்லை, யார் தான் பண்ணால் இதை? நீங்கள் ஏன் பண்ணல? நீங்கள் தான் மொழி வளம் மிக்கவராச்சேன்னா இல்லை. பஞ்சதந்திர கதைகள் தான் ஃபஸ்ட்டு ஈராஸ் பாதிரியார் தான் வச்சுக்கிறாரு. திருக்குறளில் எங்கே தான் போய் வந்துக்குது? அவங்க கை போன போய் தான் நம்ம கைக்கு வந்தது. உலகம் மோசம் போயிருக்குது. பிரிண்ட் மீடியா முதல்ல வந்தது அங்கே தான். கண்டுபிடிப்புகள்லாம் எங்கடானா அங்கே தான் கொடுத்துக்கிறாங்க. கை ரிக்ஷா எடுத்துன்னு போய்க்கிறான், 2 வண்டி வீலை போட்டு கையில் ஒரு மனுஷன் எடுத்துன்னு போய்க்கிறான். கையில் மாடு வச்சு கூட இருக்குல்ல, மனுஷனை வச்சு எடுத்துக்கிறான். அப்புறமா இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான், ரிக்ஷா கொடுத்துட்டான், மெதிங்கடான்ட்டு. வெள்ளைக்காரன் ஆட்டோ கற்று பேர் தான் என்ன ஆச்சுங்க. சைக்கிள் கூட யார் தான் கண்டுபிடிச்சாங்க? அவன் தான் கண்டுபிடிச்சிக்கிறான். ஏன்? அடிமைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு அடிமைகளை உருவாக்கிட்டு
இந்த மனுஷனுங்களே அடிமை வச்சுன்னு வேலையை முச்சிக்கிட்டு மலம் அள்ளுறதுக்கு ஒரு அடிமை, துணி துவச்சி போகிறதுக்கு ஒரு அடிமை, முடி வெட்டுறதுக்கு ஒரு அடிமை. நான் அப்போ வாழ்கிறவன் யாருறானா எல்லாம் அடிமை தான். இவர் வாழ்கிறத நினச்சின்னா இவங்களுக்கெல்லாம் இவர் அடிமை. இவரெலாம் நினச்சிக்கிறாரு நம்ம தான் வாழ்கிறோன்னு நினச்சிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் சும்மா இருக்க முடியாமல் கோயிலை கட்டி கோயிலுக்கு என்னை தூக்கின்னு போங்கடான்னுவார். பெருசாக கோயில் கட்டிடுறாரு. எதுக்குடானாக்கா இவர் தூக்கின்னு போய் என்ன பண்ணா தூக்கின்னு வரணும். பல்லக்கில் தூக்கின்னு போகிறான். ராஜா வரார், ராஜாஜி ராஜா. இன்றைக்கும் ஒருத்தன் பேசுகிறான், ராஜாஜி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ ஆடுறா பராக் வரார் கிடையாது, பான் பராக் பொழுது. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர. உன் மனம் குளிராது. ஏன்னா இப்போ நான் இதை சொல்ல உனக்கு வெறுப்பாக கூட ஆகலாம். நான் அடிமை என்று எனக்கு தெரிவதே இல்லை. நான் என்னன்னே தெரியத்தில்லை எனக்கு. இப்போ என்ன சுதந்திர வேட்கைன்னா வாழை வெட்டியாக போகிறது, இஷ்டத்துக்கு தறிக்கட்டு போகிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. தறிக்கட்டு போகிறதுன்றதே அழகு தான். ஒரு புடவை நெய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு தறி கட்டுச்சுன்னா அது பேர் சுதந்திரம் கிடையாது. நூலுக்கு அறிவு இருக்குதுன்னா அந்த நூலே போய் பொருந்தணும். இப்போ நூலுக்கு அறிவு கிடையாது, அதனால் என்ன பண்ணோம், இதை சொல்கிறபடி செய்யும். மனிதனுக்கு அறிவு இருக்குது, அவனுக்கு புரிஞ்சினபடி செய்வான். புரிய வைக்கணும், அப்படி தானே? புரிய வைக்கவே மாட்டேன்றான். நல்லா புரிஞ்சு வச்சணும். இங்கே தான் நமக்கு பிரச்சனை. ஒரு நூலை தறியில் போடும்போது ஊசியில் போட்டு நல்லா நெய்ஞ்சிட்டு அந்த பஞ்சு நூலாக மாற்றி கரெக்டாக விட்டானா தான் ஆகும். அதை புடவையா துணியாக மாறிடும், வேஷ்டியாக புடவையா இல்லை துணியாக மாறிடும், தறி சரியாக போச்சேன்னா. இப்போ நம்ம தறிக்கட்டு போனவனுக்கு நூல், அதனால தான் அது பேரே நூல். நூல் ஒன்று பற்றின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ விடுதலை உணர்வு எனக்கு வேணும்னா நான் அடிமை அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழலை அப்படின்றத என்ன பண்ணா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டா நான் என்ன ஆகிடுவான், பல்லக்கில் போனோம், கம்பீரமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் தூக்குறவன் யார்? யாரையும் தூக்குவான்? அப்போ என்ன பக்கட தூக்குறவங்கிட்ட போய் என்ன பல்லக்கில் போன்னு சொல்லக்கூடாதியா? அவனும் பல்லக்கில் ஏறி உட்காந்துப்பான், நீ ஒரு பல்லக்கில் ஏறி உட்காந்துப்ப, எல்லாரும் பல்லக்கில் ஏறி உட்காந்துப்போம். எவன் தூக்கின்னு போகிறது? சொல்லு, நீ சொல்லு. ஆளாளுக்கு ஒரு பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கணும். பல்லக்கேவா போவான்? நல்லா புரிஞ்சு வச்சுங்க, இது சிரிக்கிறதுக்கு இல்லை. ஆளாளுக்கு ஒரு பல்லக்கில் போகணும்னு நினச்சதுனால தான் கார் கண்டுபிடிச்சான். நான் பல்லக்கில் போகிறேன், அவனும் அப்போனா என்ன பண்ணா? இல்லைண்ணா இப்படி தூக்கி தான் இருப்போம். புரிஞ்சிச்சா என்ன கதைன்னு? அப்போ என்ன நினைக்கணும்னா, பிரித்தியார் வாழ நினச்சா எனக்கு ஆலோசனை வேற வாயிடுது, நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் வருது, புதுசு புதுசாக கண்டுபிடிக்க முடியுது. எப்போ அடுத்தவங்களும் அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா, இப்போ பல்லக்கில் உட்காந்துட்டான், என் தூக்கின்னு போகிறதுக்கு ஆளுன்னா டயரை போடுறா, வண்டியை உருட்டா, உருட்டலாம். இல்லை, தூக்கின்னு போகிறவனுக்கு விருப்பமாக இருக்குது, தூக்கிட்டான்னா அவனையும் தூக்கிறதுக்கு ஒரு நாள் இன்னொருத்தர் மாறி மாறி கூட, நான் ஒரு வாரம் நீ ஒரு வாரம், நான் ஒரு மாதம் நீ ஒரு மாதம். நீ பிறந்தல்ல, நீ அப்படியே தான், நீ அங்கே பிறந்தல்ல, இது கடவுள் சித்தம்டா. கருமம் உனக்கு புரியலையா? உனக்கு ஜாதியில் மட்டமாக போனதுக்கு காரணம் என்ன? நான் தான் ஏஜிஎம் பேசுகிறேன், ஜாதியை பற்றி பேசாதீங்கன்றான். ஏஜிஎம் வந்தால் ஜாதியை பற்றி பேசக்கூடாதா? வடிமைன்னா என்ன? எனக்கு எவ்வளோ தூரம் என்னோட எஃபர்ட் போட்டு எவ்வளோ தூரம் நான் சிறப்பாக வாழ முடியும்னு எனக்கு புரியாத அளவுக்கு என்ன புரியாத அளவுக்கு என்னை அடிமை ஆக்க முடியும். உனக்கு கற்றுக் கொடுத்தான்னா அவரை நீ எல்லாம் ஜாதியில் மலம் இல்லை தான். இது கடவுள்கிட்ட விதி. அந்த பீயை தூக்கி மேலே வரணும், ஒழிவின்னு போக வேண்டியது தான். இன்ன வரைக்கும் வேங்க வயலில் ஒருத்தன் தண்ணியை கலந்துட்டு கக்கூசு கலந்துட்டு போய்க்கிறான். என்னடா காரணம்னு கேட்டாக்கா என்னதான் இதுதான் காரணம், வேற என்ன? அவனும் மனுஷன் நானும் மனுஷன், அவனையா அந்த மாதிரி தண்ணி குடிக்கணும்னு போட்டு கலந்து உனக்கு யோசிக்கணும்ல. எவனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன அறிவே இல்லை. அந்த அறிவு இல்லாமல் வச்சுக்கிறது யாரு? நீங்கள் இந்த பக்கம்லாம் பார்க்கக்கூடாது. அவர் கலந்துட்டான், ஜாதியில் மட்டமானோம் அப்படின்லாம் வெறித்தனம்லாம் இல்லை. அவனை ஏன் எஜுகேட் பண்ணல? யார் உன்னை அப்படி வச்சுக்கிறாங்க? ஏன் பல்லக்கில் போனோம்? கார் வந்து பேருக்கு ஏன் பல்லக்கில் போனோம்? ஒன்றும் கூட நாங்கள் பல்லக்கு தூக்குவோன்னு சண்டை போடுறான். ஆமாம், அதை நிறுத்தினேன்னா நாங்கள் எங்கள் கலாச்சாரம் இன்னும் வருதுன்றான்.
புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? கலாச்சாரம் அது கோயில் சாமி மேலே ஏறி உட்காந்துக்கிறானுங்க. அது தட்டனே 2 பேர் ஒயிட் பஸ் ஏறி உட்காந்துக்கிறானுங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு. அருவி கட்ட முன்னே சாமியை தூக்குதே, குசுகுற ஆசாமி 2 பேரையும் தானே தூக்கிங்குதே. அது அடிமைகளுக்கு புரியாது. புரியுதா? அடிமைகளுக்கு நான் அடிமைன்னு புரியவே புரியாது. யார் வந்தால் தான் 3வது ஒரு ஆள் பார்த்து தான் என்ன பண்ணோம், நீ அடிமையாக இருக்கிற, இது அசிங்கமாக இருக்குது, ஏன் இப்படி கேவலமாக இருக்கிற, நீ அதுக்கா பிறந்த அப்படின்னு கேட்டால் தான் என்ன ஆகுது? இப்போ நான் விடுதலைன்ற பேரில் நீ எங்கெல்லாம் அடிமையாகிறேன்னு சொல்கிற, அப்புறமா நீ என்ன ஆகிடு, நீ பிறந்துட்ட. உன்னை இயற்கை அல்லது கடவுள் பிறக்க வச்சது. உன்னை எது பிறக்க வச்சது அப்படின்னா இயற்கை அல்லது கடவுள். பிறந்த உடனே நீ என்ன ஆன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கினேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீ அதுக்கு அடிமையாயிட்ட. இனிஷியலாக உன்னை பிறந்த உடனே முதல் வேலை ஒன்றுன்னா அவர் தான் அடிமை, அவர் தான் உன்னுடைய வேலை. யாருக்கு? அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான். நல்ல பண்பு அன்புன்னு என்ன அது? எந்த காக்காவும் எந்த குருவியும் இது வரைக்கும் அடிமை பத்திரத்தே இல்லை. நாங்கள் இந்த ஃபேமிலியிலேருந்து வரோன்னு எந்த காக்காவும் சொல்லாது. ஆமாம், எங்கள் ஃபேமிலி நேம் சர்நேம்லாம் அதுக்கு இருக்குதான் பாரு. அந்த காக்காவுன்னா கூப்பிட்டு உங்கள் சர்நேம்னா என்ன சொல்லாது. நாங்கள்லாம் பட்டேல் ஃபேமிலி, நாங்கள்லாம் ஃபாரூக் ஃபேமிலி, நாங்கள்லாம் என்னது தூபே ஃபேமிலி, சௌபே ஃபேமிலி அப்படிலாம் சொல்லாது. இதெல்லாம் ஃபேமிலி நேம்ங்கன்றான். ஃபேமிலி நேமே கிடையாது. ஃபேமிலி நேம்னு சொன்னாங்க. ராஜீவ்காந்தி பேசிட்டாருன்ட்டு அவரை வர பூச்சி புள்ள போட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் அசிங்கப்படுத்திட்டாரு அவர். நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா, ஆளாளுக்கு ஒரு ஃபேமிலியானா இல்லை. மனிதன் என்னவா மாறவே இல்லை, மனிதனாகவே இன்னும் மாறல. ஜாதியா, மொழியா, இனமா இப்படி தான் மாறிக்கிறான். பிறந்த குழந்தை ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ஆயிடுச்சு, மொழியாக மாறிச்சு. அவங்ககிட்ட இருந்து அதை பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒன்றா பிரிச்சிடலாம், என்னத்தை பிரிக்க முடியாது. நீ மொழி அடிமைன்னா ஒத்துக்கவே மாட்டான். மொழி பற்று அடிமை தான். ஆனால் அதுக்கு பேர் என்ன? விசுவாசங்க. விசுவாசம். ஏன் எஜமா இல்லை, அவர் யார்? அவர் ஏன் எஜமா. எனக்காக மாடு வாங்கி, எனக்காக மாட்டு வண்டி வாங்கி 2 மாடை கொடுத்து என்ன பண்ண சொல்லிடுறாரு, ஓட்ட சொல்லிடுறாரு. ஏன் எஜமா. எஜமா காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம், போற்றி பாரடி பொண்ணே. கேட்டீங்களா பாட்டு? அத்தவரை நான் பாட மாட்டேன். யாரை போற்றி பாடணும்? புரியுதா உங்களுக்கு? என்ன ஆகிட்டாங்கள? பிறந்த உடனே ஒரு மொழி ஆகிட்டீங்க. இப்போ அம்மா சொல்கிறா, அம்மான்னா சும்மா இல்லைடா, அவள் இல்லைன்னா யாருமே இல்லைடான்ட்டான். ஏன்னா அம்மானா சும்மா இல்லை, மக்கள் அடிமையாக்கிடும். முதல்ல ஆள் யார் உன்னை அடிமையாக்குறதுன்னா அம்மா தான். ஆனால் அது அம்மாவுக்கே தெரியாது. இது பெரிய பிரச்சனை என்னடான்னா, அடிமைக்கு உன்னொரு அடிமை உருவாக்கத்தே தெரியாது. நான் அந்த அடிமைகளெல்லாம் உருவாக்கணும்னு யார் தான்? ஒரு அடிமையால் மட்டும்தான் இன்னொரு அடிமையை உருவாக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சுதந்திரமான மனிதன் அடிமையை ஆக்கவே முடியாது. எவனுமே சுதந்திரம் பெறல. அங்கே தான் பிரச்சனை. விடுதலை உணர்வோடு யாருமே வாழலை. நான் இங்கே வந்து அவங்களெல்லாம் அடிமையாக்க மாட்டேன். அதுதான் உங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஒரு அடிமை ஆகிட்டு இருப்பீங்களா? நான் எதுலையுமே அடிமையாக இல்லாமல் இருப்பேனா? இதில் எதுவுமே சிக்காமல் இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறான், அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லைன்னுவான். பிரச்சனையும் அவனுக்கு தான். இதெல்லாம் நல்லா தான் சத்சங்கம் நடத்தினாரு. அவங்க பார்த்தா குடிச்சுன்னு இருக்கிறாரு. இவெல்லாம் நான் வந்தவங்களுக்கே டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த நம்ம தெரியாமல் வந்துட்டுக்கிறோன்னு. காலமாக கொஞ்சம் விழிப்பு 3வது கண் சேர்ந்தவொன்னே விட்டு ஓட்டுருவாங்க. இப்போ விடுதலை செஞ்சாங்கன்னா அடிமை ஆயிட்டாங்களா? ஐயோ, அந்த கூண்டுக்குள்ளவே இருந்து பழகிச்சு. அந்த அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி குஞ்சே பழகி நடந்துட்டாரு. ஆமா, அம்மா என்றால் அன்பு அப்படிலாம் அந்த அக்கா பாட்டு பண்ணி நிமித்தனா கூட சரி. அது மாதிரி யார் நான் அந்த மாதிரி பாட்டு பண்ணி நிமித்தலான்னு பார்க்குறேன். நிமிந்துக்கடா நீ என்ன அதை எனக்கு சொல்றது? எங்கள் தாத்தா எந்த மாதிரி ஆள் தெரியுமான்றான். அம்மா மொழியை ஊட்டினா, அப்பா அறிவை ஊட்டினார். நம்மெல்லாம் ஆண்டவராரு கும்பிட்டுக்கோ. என்னை யார் என்னை அதிக இது பற்றினாங்க? அதுமா புள்ள அப்பாவை உட்காருப்பாந்து பேர் மன்னனா, ஆனால் மண்ணுன்னே கூப்பிட்டாங்களாம். நீ உட்காருப்பா, அதான்ப்பா பிரச்சனை, உட்காருப்பா. எங்கடா உட்கார வச்சானுங்கன்னு கேட்டாக்கா அந்த இடத்த விட மாட்டேன். நாங்கள் உட்கார்தான், ஆனால் எங்கே உட்காரு? உட்காருனா என் தலைமையிலே உட்காந்துப்பிய உட்காரியா?
இப்போ உட்கார் தான் எந்த இடத்துக்கு போயிடுச்சு? சரி சரி நம்மளை உட்கார சொல்கிறாங்களேன்ட்டு இங்கே உட்கார வச்சு உட்காந்தாக்கா ஏன் சரி உட்காருவியா? அப்படி தானே? அப்போ சொல்லி கொடுக்குறக்கிட்ட ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அந்த இடத்த பிடிச்சிருவானுங்கன்னு பயம். அதனால் என்ன ஆகிட்டு நான் சாமியாருங்களாம் சொன்னால் நம்ம இடத்த பிடிச்சிருவேன். உட்காருன்னு சொல்லக்கூடாது. எங்கே உட்காருவாங்க? நாயை கூட்டி நடுவுட்டில் வச்சா, குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் என்ன பண்ணிட்டான்னா, உன்னை நீ இப்படி தாண்டா, உன்னால் இதுக்கு மேலே சிந்திக்க முடியாதுன்னு உன்னை சொன்ன உடனே நீயும் ஒத்துக்கிற. மொழியை கடந்து உன்னால் சிந்திக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு மொழி கடந்து முடியாது, பரவாயில்ல. அம்மா ஊரில் போனவன் வந்தவங்களாம் நீ ஒன்று ஒன்று சொல்கிறவானா, இவங்க அம்மா அவங்கள எப்படி கூப்பிடணும்? வாங்கங்கங்க, போங்கங்கங்க. ஆமாம், அது யாரோ ஒருத்தி, அவளை என்னன்னு கூப்பிட்ணா தெரியாது, தேவடியான்னு கூட கூப்பிடுவேன். தாசி கூப்பிட்டுக்கிறான். ஒரு பொம்பளை என்ன பண்ணிக்கிறான்? 2 பேருமே அம்மா ஆன தகுதி உள்ளவங்க தான். அவளும் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறா. எனக்கு அம்மா இவோ, அவள் யாருக்கும் ஒரு அம்மா. இவ அம்மா என் அம்மா, இவோ அவள் யாரு? அவள் யாருக்கோ ஒரு அம்மா, அவளும் அம்மா தானே. எனக்கு அம்மா இல்லை, ஆனால் அவள் யாருக்கோ அம்மாவா இல்லை அம்மாவா ஆக போகிறோம். இவ அம்மான்னா அவன் யார் தான்? எப்படி இவனுக்கு ஏன் புரியல? இந்த மண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? மனுஷன் தானே இவன். இவன் என் அம்மான்னா அவள் யார்? அவளும் என் அம்மாவும் ஆகலாம். எனக்கு அம்மாவா இல்லைனா கூட இன்னொருத்தருக்கு அம்மா ஆகலாம். யார் வேணா அம்மான்னு கூப்பிடலாம் தானே? கூப்பிடலாம் தானே? அந்த மொழி நல்ல மொழியாக இருந்தாலும் போயிச்சே, எல்லாருமே அம்மான்னு கூப்பிட்டுக்கிறானுங்க. வாங்கம்மா, உட்காருங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, எப்படி மாறுறீங்க, எல்லாருமே. குழந்தையா இருந்தால் கூட நல்லா தானே இருக்குது, ஏன் அம்மான்னு கூப்பிட்டுக்கிறானுங்க? அந்த மொழி காட்டுது சுதந்திரமானவனுங்கன்ட்டு. ஆனால் அந்த மொழி காட்டுது, ஆனால் வளமையான மொழின்றதுனால அது காட்டுது. ஆனால் மனிதன் எப்படி தாங்கிறான் அந்த மொழி வச்சுன்னு கூட? மொழி என்ன பண்ணி வச்சுக்குதுன்னா, சுதந்திர உணர்வு ஏற்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்டுக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிற மனுஷன் எப்படி தாங்கிறான்? நல்லா கேட்டுங்க, யாருமே மதித்தில்லை, எல்லாம் ஈஸி தான். எல்லாரும் யார் தான்? வெல்கம் மிஸ்டர் ராபர்ட், 57 வயசுங்க, அண்ணன் கூப்பிடுங்க. ராபர்ட், உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க? அண்ணன் கூப்பிட்றதுக்கு பேர் எதுக்கு வச்சாங்க? பேர் எதுக்கு? அண்ணன் கூப்பிட்றதுக்கா? எதுக்கு பேர் வச்சாங்க? எல்லாருக்கும் அண்ணன் இருக்க முடியும், அப்போ அண்ணனே பேர் வச்சுக்கோ. ராபர்ட் தானே. மை நேம் இஸ் கோபால், கால்மி சொல்லுவானா கோபால்? ஏன் கோபால் டென்ஷன் ஆகிடுவான்? ஏன் கோபாலுக்கு கோபால்னு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. யாரை பேரை சொல்லி கூப்பிட்றேன்? கோபால் என்ன சொல்லக்கூடாது. ஆனால் ராபர்ட்டுக்கு ராபர்ட்னு சொன்னா தான் பிரச்சனை. ராபர்ட்டுக்கு என்ன பிரச்சனை? கூப்பிடலன்னா தான் பிரச்சனை. என்ன போய் அண்ணான்றே, நான் உங்கள் அம்மா கூட உட்காந்தேன் சனியை, என்ன ராபர்ட் கூப்பிடுன்னுவான் அவன். இவன் கோபால், ஒண்டி தோப்பு கோபால். ஆனால் கோபால் என்னன்னு கூப்பிடக்கூடாது. கோபால் கூப்பிட்றேன், கூட பேர் சொல்லி கூப்பிட்றேன். மோலியார் கூப்பிடு, மோலியார்னு கூப்பிடு, கோபால்னு கூப்பிடு. யார் என்ன பார்த்தா நீ மோலியார்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுவோம். வாங்க மோலியாரை, உட்காருங்க மோலியார். அவர் வயசில் பெரியவராக இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம். எவ்வளோ பெரியவர் என்னன்னு கூப்பிட்டுக்கலாம் நீ. வாங்க மோலியார், வாங்க செட்டியார், வாங்க ரெட்டியார். சில ஜாதிக்கு இது அந்த பேர் சொன்னீங்கன்னாக்கா வன்கொடுமை சட்டத்தில் போட்டுருவோம். அதை சொல்லி கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் கூப்பிடலான்னு என்னையும் கூப்பிடலான்னு சொல்லவே மாட்டான். வன்கொடுமையிலேருந்து எடுத்துருங்க, அவன் அதில் கூப்பிடலான்னு என்னையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஆயுதமாக வச்சுங்கிறான் அவன். என்னை இந்த மாதிரி அசிங்கமாக பேர் சொல்லி கூப்பிட்டான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் மோலியார் எப்படி இருக்கிறாரு? வாங்க மோலியார். பொம்பளைங்களை எப்படி கூப்பிடுவாங்க? மோலியார் அம்மா, செட்டியார் அம்மா, செட்டியார் பொண்டாட்டி, வாங்க நாய்க்கர் அம்மா. அப்படிதானே? ஏன் அந்த மொழி என்ன பண்ணி வச்சுக்குதே? ஒரு வளமையான ஒரு சொல்லாடலை சின்னது இருக்கட்டும். ஆனால் அடிமை என்னவாயிட்டான் இப்போ? நான் கோபால் தான். இப்போ கோபால் மோலியாரா கோபாலா? கோபால் மோலியாரா கோபால் செட்டியாரா? ஒரே குழப்பமாயிடுச்சு. தெருங்கெல்லாம் பேர் இருக்கும். ராமசாமி செட்டியார், கந்தசாமி
மொழியார் பார்த்துக்கிறீங்களா? அமாவாசை மொழியார் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எங்கண்ணா அமாவாசை செட்டியார் பார்த்துக்கிறீங்களா? மண்ணாங்கட்டி செட்டியார் பார்த்துக்கிறீங்களா? ஏன் பார்க்கல? ஏன் மண்ணாங்கட்டி செட்டியார்னு வைக்கல? செட்டியார் ஏன் மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கல? ஐடியாலஜி. ராபர்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ராபர்ட்டுக்கு என்ன இல்லை? பிரச்சனையே இல்லையா? அவர் ராபர்ட்டு கம்மு இருட்டும். கலாச்சார ரீதியாக ஒரு பக்கம் மாறிக்கிறாங்க. அவன் மட்டும் சுதந்திரமாயிட்டானா அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். இப்போ விடுதலை தான் தலைப்பு, ஆனால் அடிமை தான் பேசிக்கிறோம். தலைப்பு அடிமைன்னு கூட மாற்றிங்க, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் விடுதலை அடையிறதுக்கு தான் பேசிக்கிறேன். இதெல்லாம் போட்டுனே வரேன். இப்படிலாம் நான் மனிதன். அப்போ மொழிக்கு அடிமையாயிட்டான், ஜாதிக்கு அடிமையாயிட்டான், மதத்துக்கு அடிமையாயிட்டான். பாரு, பல ஜாதி இருப்பான், ஒரு மதம்னா ஒன்றாயிடுவான். நம்மளாம் யார்? அகண்ட பாரதத்தை எதனால் உருவாக்க முடியும்? மதத்தால் உருவாக்க முடியும். சரி, மதத்தால் உருவாக்கு, எனக்கு கொடுக்க வேண்டியது கூட பசுவதை சட்டம் போடுவோம். ஆனால் நம்ம இந்து. அப்போ நான் மாட்டெலாம் சாப்பிடுவேனே. நீ இந்து தான், பசு சாப்பிட்றல, ஆனால் நீ யார்? கொஞ்சம் கீழே. எந்த கீழே சார்? இப்போ கீழவே கூட விசேஷமானது இருக்குது. சிலதெல்லாம் கீழே விசேஷம், சிலதெல்லாம் மேலே விசேஷம். இப்போ கிழங்கெல்லாம் எங்கே இருக்கான்? கீழே தான் இருக்கும். ஆழ்வெளி கிழங்கு எங்கே இருக்கான்? கீழே இருக்கும். உருளைக்கிழங்கு எங்கே இருக்கான்? கீழே இருக்கும். கேரட் எங்கே இருக்கான்? கீழே இருக்கும். கீழே இருந்தாலும் ஒன்றும் மட்டம் கிடையாது. நான் என்ன வாங்குறேன்றது ஒன்று முக்கியமாகிடுச்சு இல்லை? கீழே நான் வெறும் வேறு இருந்தால் ஒன்றுமே இல்லையே. வேர்கள் எங்கேருந்து பிடுங்குவேன்? கீழே தான். மேலே இருக்கிற பூக்கள் தான் அழகுன்னு கிடையாது, வேர்கள் கூட என்ன தான் அழகு தான். என்ன கீழே மேலே எங்கன்னா சொல்லு. ஆனால் நான் எங்கே இருக்கணும்னு எப்படி இருக்கணும்னு யார் டிசைட் பண்ண? நானா நீயா? என்ன நான் வரையறுக்கணுமா நீ வரையறுக்கணுமா? நீ யார் என்ன வரையறுக்கிறதுக்கு? இந்த கேள்வி கேட்டால் ஒத்துக்க மாட்டான். இந்த கேள்வி கேட்டால் மாட்டான். இந்து மதம்னு ஒன்று உருவாயிடுச்சு. இந்து மதம்னு ஒன்று உருவாயிடுச்சு. எப்படிடா உருவாயிருக்குது? நான் யாரா ஒரு ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. மற்ற மதங்கள்லாம் ஆர்கனைசேஷன் இருக்கிறான். இப்போ ஒரு மதத்தை தோற்றுவித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் தோற்றுவித்தார், இவர் தான் இந்த மதத்தை தோற்றுவித்தார்னு சொல்ல முடியும். இந்து மதத்தை யார் சொல்கிறது? நான் இவர் தான் தோற்றுவித்தார் சொல்லுவேன். ஏன்? அது மனுஷனாகவே வளர்ந்து வந்துக்குது. கல்லை தச்சுக்கிறான், கல்லை கும்பிட்டுக்கிறான், கல் விசேஷம் வச்சுன்னு கும்பிட்டு குறிப்பாத்து அடிக்கிறதுக்கு முத்தம் குத்துக்கூடி அடிப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த குறி வச்சு இப்படி சொல்லலாம் ஊற்றும். பார்த்துக்கிறீங்களா? கிஸ் குத்து. நம்ம கிரிக்கெட் வீட்டு இருக்கிறோம், சில பேர் முத்தம் குத்து, அங்கே இங்கே டேஸ்ட்டு, பின்னாடி கொண்டாரு முன்னாடி கொண்டாரு டேஸ்ட்டு. பார்த்துக்கிறதுக்குன்னா அடிமை. உணர்ந்து வந்து அது பேர் என்ன? அடிமைத்தனம் கிடையாது. அப்போ நம்ம அங்கே வளர்ந்து வந்தோன்னா இந்து மதத்தில் ஒரு புனிதத்தன்மை இருக்க தான் செய்யுது. எவ்வளோன்னா கலாச்சார ரீதியாக அதை தோற்றுவித்தவன்னு ஒருத்தன். ஆனால் அது கிளை 6. அதில் என்ன இருக்குது? கிளைகள் 6. கடவுள் ஒன்று தான். கடவுள் தெய்வம் நிறையா. இதுதான் இந்து மதம் சொல்லுது. தெய்வம் நிறையா, கடவுள் ஒன்று, கடவுள் எல்லாரும் அடையலாம், எல்லாருமே கடவுள் தான், தத்துவங்களெல்லாம் அழி, உனக்குள்ளவும் கடவுள் இருக்குதுன்றது தான் உண்மை. எல்லோரும் புரிஞ்சிக்கூடாதுன்றதுனால அதை எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுக்கல. நல்லா புரிஞ்சிக்கணும். இது என்ன பண்ணல? ஏன் பல்லக்கு தூக்காத, பல்லக்கில் ஏறுன்னு எல்லாருக்கும் சொல்ல. கொண்டாட்டமாக ஏறு, மகிழ்ச்சியாக இரு, அல்டிமேட் கோல் சந்தோஷமாக இருக்கிறது தான், இன்பமாக இருக்கிறது தான்ன்றது தான் இந்து மதத்தோட ஆழமான உண்மை. அதுக்கு தான் கோயிலில் அந்த கண்ட மெனிக்கு பொம்மைங்களை வச்சுக்கிறது, பஜன் பண்ணுறது, அந்த வரார் ஐயப்பா, இந்த வரார் ஐயப்பா. வரவே மாட்டார் அவர். உட்காந்து தொட்டு எழுந்து முடியாது, காலில் வர கட்டுக்குது, உட்கார வச்சு ஒரு பெல்ட் போட்டு கட்டுக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எங்கே எழுந்து வர போகிறாரு? முடிஞ்சால் தான் ஆச்சு, முக்கி முடிக்கணும் அவர். ஆனால் என்ன சொல்லுங்கிறான்? அவர் வரமாட்டார், நம்ம தான் போகணுன்னு போகிறான். அப்போ கூட என்ன சொல்லுங்கிறான்? அந்த வராரு இந்த வராருன்னுங்கிறான். வீடு கூட்டி வச்சுன்னு ஜாலரா தட்டி சோறு போட்டு என்ன பண்ணுகிறான்? வடை பாயசம். சைவம் தான் சாப்பிடுவேன் 16 நாள் 40 நாளைக்கு. ஏன்? டயர்டாகிடுச்சு, ஒரே போர் அடிக்குது. எப்போ பாரு நித்தம் அதே உப்மாவா, இட்லி தோசை பூரி இல்லையா? நல்லா இருக்கும். மாலை கட்டி போட்டுனேனா 2 வேளை டிஃபன் சாப்பிட்ணும். அது அலுமினியமா ஸ்டீலான்னு கேட்டுற போறீங்க. ஒரு வேளை தான். எப்போ? என்ன சௌகரியம்? அடாடாடாடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை. கன்னி சாமின்னா இன்னும் போதும். கன்னிசாமின்னா
ஏன்னா எனக்கு நாக்கு செத்து போயிடுச்சு. இப்போ ருசியான சாப்பாடெலாம் சாப்பிட்ணும் பாரு. இப்போ இந்து மதத்துக்கு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா கூட அவன் ஆர்கனைசேஷன் ஆகிட்டான். இப்போ அதை கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறான் வெளியேந்துன்னு. எங்களுதெல்லாம் மதம்னா அவ்வளோ ஒழுக்கமாக இருப்போம், புரியுதா? எங்கள் மத போதகரை நீ தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது. நீ மதத்துல உன் மதமே இல்லையா, உன் போதகரை திட்டக்கூடாதுன்னா நாங்கள் புக்கே உங்களை திட்டுற மாதிரி தான். இந்து மதத்தை திட்டுற மாதிரியே தான் அந்த மதங்க இருக்கும். அது கல், அது வாய் இருந்தும் பேசாது, அது கண் இருந்தும் பேசாது, சாத்தானை கும்பிடுகிறீர்கள்னுவான். இந்து மதத்தில் அவனுக்குமே சுவர்ணம் இருக்காது. பார்த்துங்க, யாரோ வேற்றுக்கிறது வாசி பண்ணுது. நீ தானே கோயில் கட்டி வச்சுக்கிற, யாரை தான் திட்டுக்கிறானுங்க? உன்னை தான் திட்டுக்கிறானுங்க. புக்கே எழுதி வச்சு திட்டிக்கிறான். அவதூறுன்னா அந்த புக்கே அவதூறு தான். அவதூறு பேசுதுன்னா அந்த புக்கே என்னதான்? என் மதத்தை இழிவுபடுத்துற புக்கு அது. என் மதத்தை அவதூறு செய்தது. ஆனா இப்ப நாம சொல்றோம்னு வச்சுக்க, 2 மதத்துக்குள்ள மோதலை ஏற்படுத்துகிறாருன்னுவான். நானும் 2 பேரும் கூட்டு வச்சு முட்டிக்கிற மாதிரி. நானும் சேவல் சண்டையை விட்டுனுங்கிறேன். மனுஷன் தானே நீ யாரு? நீ சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாம் எப்படி இருக்க வந்துக்கிறோம்? காற்று நம்மை அடிமை என்று சுடுவது விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. இயற்கை என்னமோ என்ன சரியாக தான் பண்ணிது. உன்னை எப்படி வர வச்சதோ என்னை அப்படித்தான். நீயும் 10 நானும் 10. கரெக்டாக நிலா மாதம் 10ன்னா நீ பண்ணு 12 31 × 10 300 அப்படிலாம் கணக்கு பண்ணுக்காத. நிலா மாதம் 280 days தான். 260 10 நிலா மாதம் தான். 10 அமாவாசை, இது 10 பௌர்ணமி, அவ்வளோதான். நீ அதுக்கு மேலாம் கிடையாது. அதை தான் அந்த 10 மாதத்தை சொன்னாங்க. நீங்கள் பண்ணு 10 மாதம் 31 கணக்கு போட்டு போகிறீங்க. எதை சொன்னாலும் தப்பாயிடும் அடிமைங்கள்கிட்ட. ஆமாம், அடிமைங்கிட்ட பேசவே முடியாதுயா. அவன் யாருக்கு அடிமையாகிறன்னு வர தெரியாது. இது ஒரு பெரிய குத்து. யாருக்கு பண்ணி அடிமை தெரியாது சார். மேலே இருக்கிறாரு. இந்த படங்கள்லாம் பார்ப்பீங்களா, ரகசிய படங்கள்லாம் இருக்குது இல்லை? ஆல்மா பார்த்தா அவங்க மைக்கில் பேசுவாங்க. ஆல்மா பார்த்தா இவராக தான் இருப்பார். பார்த்துக்கிறீங்களா? இந்த ரகசிய போலீஸ் ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை வேஷம் போட்டு ஆம்பளை மாதிரி பேசுறது, மாயாவி குரலில் பேசுறது, ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் சார் பேசுன்ற மாதிரியே அந்த காலத்து படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் வரும். பார்த்துக்கிறீங்களா? யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி படம் வருமா? அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு அடிமை இல்லை உனக்கே தெரியாது, ஆனால் அடிமையாக இருப்பான். இந்த இந்து மதத்தில் சுதந்திரங்குது, அடிமையாக்கலாமான்னு பார்க்குறானுங்க. ஆனால் லாஜிக் அண்ட் எத்திக்ஸ் எப்படி தாங்குது? எல்லாருக்கும் தான். கதை தெளிவாக தான் சொல்லிடலாம். அந்த மீன் பூச்சிங்கிறல மீன்காரிக்கு பொல்லையா பந்தூர் தான் மகாபாரதி எழுதி ஊற்றுறாரு. நீங்கள் நடிக்கிற மாதிரிலாம் அப்படியே உயர்ந்த ஜாதி பூணல் போட்டு உடும்பி போட்டுலாம் எழுதினில்ல அவர். ஆமாம், டும்மெல்லாம் போட்டு எழுதிருந்தேன்னு நினச்சிக்க போகிறீங்க. மீன் பூச்சி இருந்தாங்கல்ல ஒரு அம்மா, அவங்களுக்கு பிள்ளையா வந்துட்டு ஊர் தான் சொல்கிறேன். நான் தான் அது 2 பேருக்கும் பிள்ளை நான் தான் கொடுத்தான்றாரு. அந்த அம்மா அம்பளியாக இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ண வந்தாங்க வேலைக்கு, அவரை நான் தான் போய் பிள்ளை போய் தன்றாரு. இந்த தைரியம் எவனுக்கு இருக்குன்னா அங்கே தான். எந்த மதத்தில் தான்? இந்து மதத்தில் தான். வேறு எங்கேயும் அவர் பெரிய ஜாதியில் பிறந்திருந்தால் தான் அவரை தூதராகவே ஏற்றுப்பாங்க, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த தூதரும் மட்டமான ஜாதியில் பிறந்ததே இல்லை. வேற அந்த ஸ்தாபகர்கள்லாங்கிறாங்கல்ல, அவங்களாம் யார்? பெரிய பெரிய ஆளுங்க. இங்கே இந்து மதம் யார்களால் கட்டமைக்கப்பட்டிருக்குது? ரொம்ப அடிப்படைவாதிக்கிட்ட இருந்து திருட்டு பையன் ஒருத்தன் திருடி இருந்துக்கிறான், நகையை திருடினா அது போயிடுச்சுன்னா அவர் தான் வால்மீகி. அவருக்கு பேர் என்ன? புக்குன்னு எழுதிறாரு. ஒரு திருடன் ஒரு மீன்காரன் பொண்ணு தான் என்ன பண்ணிக்கிறாங்க 2 புக்கையா. இந்தியாவில் புழுங்குற 2 புத்தகத்தை எழுதுந்து யாரு? விட்டுட்டு கிருஷ்ணா உபாசா, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா பாமாயில் எப்போ உபாசா, எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா உபாசா கிருஷ்ணா. பாபாயில் இருக்குது, கோதுமை இருக்குது, ரேஷன் கடை எவ்வளோ போடுறாங்க. கிருஷ்ணாவை மட்டும் பூச்சி வச்சு கிருஷ்ணா உபாசா. பாமாயில் கோவம் வராது, பாமாயில் உபாசா சொன்னோம். கிண்டலு எங்கே மட்டும்தான் இருக்கட்டும். சுதந்திரம் தரக்கூடிய ஒரு மதத்தில் பிறந்த உடனே அங்கே தான் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, தம்பி நீ சூத்ரா. எங்க சூத்ரா? யார் சூத்துன்னு வச்சாங்கன்னா சூத்தை பார்த்தா சுத்தினே இருப்பேன். இந்த நாய் சூத்தை பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதனால சூத்ரா. அதனால தான் அது பேர் சூத்ரா. நீங்க சூத்ரானா நீங்க சூத்தை காட்டணும். தமாசா பேசி தமாசா வாழ்ந்துக்கிறானுங்க, ஆனால் அடிமையில் உருவாக்கிக்கிறானுங்க. மனிதன் கொண்டாட்டமாக வாழணும்னா இன்னொரு மனிதனை தான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிட்டான். என்ன பண்ணிட்டான்? குரங்கு, வலிமையான குரங்கு ஒரு வளமில்லாத குரங்கு வச்சு என்ன பண்ணா? வேலையை சாதிச்சுக்கணும், வேற வழி இல்லை. புத்திசாலி குரங்கு என்ன பண்ணா? முட்டாள் குரங்குக்கிட்ட வேலை வாங்கிக்கும். மனுஷனும் எப்படி தான் இருந்துக்கிறான்ப்பா. குரங்கா இருக்கும்போதே சிவிலைசேஷன் ஆகி புக்கம் எழுதி என்ன பண்ணிடுறானுங்க, மனு ஒரு குரங்குன்றேன் நான். ஒரு குரங்கு எழுதிக்குது என்னன்னு
ஒருத்தன் சாணி நக்கின்னு ஒருத்தன் பெருமையாக வச்சுக்கிறாயா சேனலுக்கு, போய் புக்கை போய் பச்சா அவர் வந்து சாப்பாட்டு விருந்து சரியாக செய்யலைன்றதுக்காக அந்த மன்னனை அழிச்சிட்டாராம்மா. புக்கை போய் பச்சா, சாணக்கியன் புக்கை போய் பச்சா, எதுடா அவர் வந்து 2 பேருக்கு சண்டை போட்டாருன்னா, இருந்தாலும் விருந்துக்கு போய்க்கிறா சோறு சரியாக போடலையாம்மா. ஏன்டா ஊருக்கு என் பொண்டாட்டி என் குடும்பத்தில் அந்த மாதிரியே இருக்குது. எங்கள் பெரியப்பா பொருள்லாம் காது குத்தும் போது பிரச்சனையாகி கறிக்காக சண்டை போட்டு நான் பாரு, ஐயோ குடும்ப கதை தான் உங்களுக்கு இந்த கதை. நம்ம குடும்ப கதையை புக்காவே எழுதி வச்சுக்கிறானுங்க. இது பச்சு தான் இவங்க இப்படி ஆயிட்டாங்க போல. இது சாணி நக்கியோட வேலை என்ன வந்து இதை வர பெருமைன்றான் பாரு, குல பெருமை அப்படின்றான் பாரு. எந்த அளவுக்கு அடிமை ஆயிட்டுக்கிறான். வரலாறை பற்றி விட்டு, கடந்த காலங்களை பற்றி விட்டு நான் ஆயிருத்தே அது நான் தான், அந்த மாங்காய் தோப்பு எங்களுது தான் அப்படியான்னு கேட்டா இப்போ வித்துட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? நான் திண்டுக்கல் இடம் வாங்கிக்கிறேன் வந்து ஒருத்தர் சிலர் சொல்லுவாங்க இந்த இடம் எந்து அப்படியாங்க, எந்த இல்லையா அப்போன்னு கேட்பேன் நான். இப்போனா உங்களுதான் இருக்கலாம், ஆனால் இது நான் உங்ககிட்ட இருந்து நான் வாங்கவே இல்லையே, உங்களுதுன்னு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தான் அவருக்கு வித்துட்டோம், அவருக்கு வித்துட்டு பேர் எப்படி உங்களுது? எங்களுது தானே விற்றோம். ஒரு குழப்பமாகுது இல்லை, தெளிவாகுது. அவங்களது தான், ஆனால் எந்து புரியுதா? புரியல. அடிமைகளுக்கு நிறைய புரியுதே இல்லை. வெளியிலேருந்து இந்த வேலைக்காரன் பார்த்துட்டு என்னடா இவங்க துணியை கூட போடாமல் இப்படி பிடிச்சிருக்காங்க. ஐயோ ஆம்பளை செத்தையான எந்த பொம்பளையே வர தெரிஞ்சிருக்கீங்க. பதி செத்தா சதி ஏன்டா கொளுத்துவீங்க? என்னடா டே டென்ஷன் ஆகிட்டானா பார்த்து, இவ்வளோ குடும்பம் நடக்குது. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பையல. டேய் நாங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் வந்து ராஜாவா மந்திரியா நாங்கள் வளமா வாழ்ந்தோம். எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரங்குது. சாணி நக்கி ஒருத்தங்கிறான் பிரியாணி சாப்பிட முடியாமன்ட்டு அவன் ராஜாங்கத்தையே பிரிச்சுட்டு போயிட்டுக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறோம், எங்களுது என்ன பாரம்பரியம். நாங்கள் ஆரியப்பட்டா ரவுண்டை கண்டுபிடிச்சி பூஜ்யத்தை கண்டுபிடிச்சி உள்ளே விட்டுக்கிறோம். ராக்கெட் விட்டவங்க கூட கம்முனுக்குறான். இந்த குலப்பெருமை பேசுறது தாவளங்கட்ட மாதிரி பேசுறது யாரானா இவனில் தாங்கிறானுங்க. கார் கண்டுபிடிச்சுவேன் பெருசாக சொல்ல, ஃபோன் கண்டுபிடிச்சவன் பெருசாக சிலை எங்கன்னா வச்சு சாமி கும்பிட்டுக்கிறானுங்க. புக்கே அவனு சாமி வச்சு கும்பிட்டுக்கிறானுங்க. இவனுக்கு கார் கண்டுபிடிச்சவனுக்கு ஏன்னா சாமி கும்பிட்டுக்கிறானா பார்த்துக்கிறியா? ராக்கெட் கண்டுபிடிச்சவனே ராக்கெட்டே கும்பிட்டு வந்துட்டான். நம்ம அங்கெல்லாம் யாரு நீ கும்பிடுற? அதுக்கு ஒரு பூஜை தம்பி மேலே ஏறி உட்கார். நாங்கள் எந்த மாதிரியான ஆளு என்ன பண்ண முடியும்? இப்போ ஸ்தாபகர் இல்லாத ஒருத்தருந்து வந்து தான் தொண்டித்தனமாக அவன் ஆயிட்டு இப்போ ஒன்றா ஆக்கணும்னா ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்துவாக ஒன்றா ஆகணும்னா என்னை கேட்டால் மனிதனாக பிறந்தா எத்தனை பேருமே இந்துன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்குது. உள்ளே எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. தொப்பில் எடுத்தால் அதுக்கு ஒரு கொண்டாட்டம், புள்ள பொந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம், கண்ணி கழிச்சா அதுக்கு ஒரு கொண்டாட்டம், கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு கொண்டாட்டம், விட்றதே இல்லை. தாலி கட்டால் மட்டும் விட்டானா ஃபஸ்ட் நைட்டுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு 4 பொம்பளை கூட அமுச்சு போட்டு வெள்ளை துணியை கட்டி உள்ளே போய் என்ன ஆச்சுன்னு ஒரு கண் பண்ணால் கல்ல டெஸ்ட்டு. அதை வந்து அவர்கிட்ட தான் ஒன்னார்கிட்ட தான் கொடுத்து அந்த துணி என்ன ஆச்சு பாரு, வேலை செஞ்சாங்களா இல்லையா, ஆமாம் காரியம் நடந்துதா இல்லையா, எங்கள் சாமிக்கு மகுடம் ஏறணும். இதெல்லாம் வேறு எங்கேயும் போய் பேசவே முடியாது. மாமாவை கூப்பிடு, வயசுக்கு வந்துட்டுக்கிறான், மாலையை போடு, காலில் ஓடி, யார் மாமா இல்லை, எதுக்கு மாமா, மாமானா புரியலாம் விட்டுணும். மாமா சொல்கிற பேச்சு கேளு, ஒன்று மாமா கற்று கொடுத்துட்டு போயிடுவார். ஓலை கட்டி தனியாக உட்கார வச்சு என்ன நான் செய்யணுன்ட்டு. இப்போ அப்படி கிடையாது. மாமா பாவம். இப்போ என்னென்னா கடத்தும் போது நிறைய கறந்துட்டு எல்லாம் மறந்து போச்சு. தாலி கட்டினா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தை சீரு, அத்தையார் பொண்ணுக்கு அத்தையார் பிள்ளைக்கு அத்தையார் 2 பேர் என்ன பண்ண 2 அத்தையும் கூப்பிட்டியா வெத்தலை மாற்ற சொன்னானுங்கன்னு ஒன்றும் கூட கேட்க மாட்டான். கம்முனே வெத்தலை மாற்றின்னு போயினுங்கிறான். ஏதோ சம்திங் ராங், அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அத்தையும் ஏதோ பண்ணிக்கிறானுங்க. அது இந்த காலத்தில் சொன்னால் உங்களுக்கு கசியமாக இருக்கும். அடிமைகளுக்கு சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்ல தவிர்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். இப்படி இல்லாமல் வாழ்ந்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டுருவீங்க. ஜாதி மட்டை மசுரெல்லாம் வச்சுக்கின்னு இப்படிலாம் கும்பலாக இருந்தாலும் ஒருத்தன் வந்து பூச்சி விட்டு அவனை வர தேத்தி விட்டு நாங்கள்லாம் சுதந்திரம் வாங்கிட்டோம். செட்டிங் என்னமோ செட்டிங் தான். செட்டிங் என்னமோ ஒரு நாட்டில் வாங்குகிற பாஸ்போர்ட் நீ எடுத்துக்கின்னு நிறைய நாட்டுக்கு போகலாம். ஒரு சில நாட்டுங்களில், ஒரு சில நாட்டில் வாங்குகிற பாஸ்போர்ட் வச்சுக்கின்னு உலகம் முழுசும் எங்கே வேணால் போகலாம். லண்டனில் பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், அது என்ன, அது அவனுக்கு மட்டும் உலகம் முழுசும் போகலாம். நான் ஏன் அந்த மாதிரி போகக்கூடாது?
எனக்கு இத்தனை கண்ட்ரி மட்டும் தான் போகலாம், இத்தனை கண்ட்ரிக்கெலாம் போகக்கூடாது. விசா இல்லாமல் என்ன பண்ணுறது நானே? ஒரு நாட்டுக்குள்ளே நான் போகிறேன்னா அங்கே பர்மிஷன் வாங்கி தான் நான் என்ன பண்ணேன் போனோம். இவங்களும் என்ன பண்ணா, இந்த நாட்டுக்கு தான் நீ போகலாம், மற்ற இடத்துக்கு போக கூடாது. அப்படி தான் அந்த பாஸ்போர்ட்டு. அப்போ வரையறுத்துருக்குறாங்க. மனிதன் பிறந்த உடனே மொழி வரையறுத்துது, ஜாதி வரையறுத்துது, மதம் வரையறுத்துது, நாடு வரையறுத்துருக்குது. இவ்வளோ வரையறுத்துருக்குற நான் எங்கே சுதந்திரமானவன்? அப்போ எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு விடுதலை உணர்வு வேணும். நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே அடிமைகளாக இருக்கோம். மை செல்ஃப் ஆல்சோ. நானும் யார் தான்? அடிமை தான். நான் இந்திய நாட்டிலேருந்து பேசுகிறேன்னா நான் மதத்தெல்லாம் பேசக்கூடாது, நான் அடிமை. நான் நினச்சிருந்தேன் நான் ஒரு சுதந்திரமானவன், நம்ம இஷ்டமாக பேசலான்ட்டு. கிடையாது. அதை இன்னொரு அடிமைங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இஷ்டத்துக்கா பேசுகிற வா அப்படின்னாங்க. போனாங்க, அவருக்கு மாலை போட்டாங்க, மரியாதை பண்ணாங்க, கொடியை பூச்சாங்க. அவர் கூப்பிட்டு வச்சுன்னு எழுதி போடுவான், நீ குண்டாகிற குண்டா சொல்லிட்டாங்க. ஆமாம், அங்கே போய் ஜட்ஜையா நான் மேற்பட்ட அந்த மாதிரி உன் பொண்டாட்டியை திட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டுவே, நீ தப்பு தான். ஆமாம், பற்றியா பம்பரான்றான். உண்மை தானே? எனக்கு தெரியாது, நான் சுதந்திரமானவன் நினச்சேன். எனக்கு என்ன தெரியுதே, நான் ஒரு அடிமை. நான் 500 பேரை ஃபாலோ பண்ணுறவங்கள பேசக்கூடாது. என் சுதந்திரம்லாம் இல்லை, பொய் சொல்கிறாங்க. உங்களுக்கு பேச்சுரிமையெல்லாம் கிடையாது, பொய் சொல்கிறாங்க. நீங்கள் மண் இஷ்டத்துக்கெல்லாம் போய் பேசக்கூடாது, பொய் சொல்கிறானுங்க. புரியுதா? பார்லிமெண்ட் வேர்டு அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னாக்குது, எழுதி கொடுன்ற நான் லிஸ்ட்டு, அதுவும் தரமாட்டேன்றானுங்க. தெளிவாக கொடுத்தணும் இல்லை, எதெல்லாம் பேசக்கூடாது, ஓத்தா பேசக்கூடாது, கொம்மா பேசக்கூடாது, தேவடியா பேசக்கூடாது அப்படின்னு. நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு போயிடுவோம்ல, ஃபக்கு ஓகே, நான் ஓத்தா தானே பேசக்கூடாது, ஃபக்குன்னு பேசிட்டு போகலாம். கொம்மா தானே பேசக்கூடாது, மதர் ஃபக்கர்னு பேசிட்டு போகலாம். தேவடியா பையன் தானே பேசக்கூடாது, பாஸ்டர்னு பேசிட்டு போகலாம். நம்ம என்ன பண்ணலாம் மொழிபெயர்த்தே? நம்ம இதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேர்டு இங்கிலீஷில், அதெல்லாம் பார்லிமெண்ட் வேர்டு. புரியுதா? நீ என்ன இல்லை, சுதந்திரமானவன் அடிமை தான். புரிஞ்சிச்சா? இப்போ நான் எப்படி விடுதலையாக வாழ்கிறது? விடுதலை உணர்வோடு நான் எப்படி வாழ்கிறது? இப்போ தான் கேள்வியே. இவ்வளோ நேரமாக அடிமைன்றதை தான் உங்களுக்கு சொன்னேன். விடுதலை உணர்வோடு நான் எப்படி வாழ முடியும்? உனக்கு மனசுக்குள்ளே சுதந்திரம் இருக்குது. உன்னை அங்கே யார் என்ன கதவு முட்டு கதவு முன்னு உள்ள பாட்டாக படிக்கலாம். யாரும் ஒன்றை கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னா கேட்டுச்சுன்னா ஆபத்து. ஏன் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்? பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கறது வரைக்கும் என்ன இல்லை, உன் சுதந்திரம் எது வரைக்கும் தான்? உனக்கு கடவுள் மட்டும்தான் உனக்கு சுதந்திரம் கொடுக்குறப்பா, நீ உனக்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கணும். நீ கடவுள் என்ன வேணால் திட்டி பரவணும், ஏன்னா தண்டிப்பார் நினைக்கிற. நீ வேணா நைட்டெல்லாம் திட்டினுற, மறுநாள் காலையில் அதே மாதிரி தான் ஏந்து போய் நிற்பேன். சூரியன் அதே மாதிரி தான் வரும். திட்டானே பாவி, நம்ம சூரியன் போகக்கூடாது, வெக்கப்பட்டு நின்றுன்னு நினைக்கிறீங்க. சொர்ண கட்ட ஒன்று இருக்குதுன்னா அது எது தான். அதனால தான் கடவுள் இல்லைன்னு ஆகிட்டான். ஏன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. அதனால் என்ன நினச்சிக்கிறான்? ஒருத்தர் வந்தார் இன்றைக்கி, இது கூட சொன்னால் பிரச்சனை கூடாது. நான் அந்த இமயமலை போனால் அங்கே ஒரு ஜோதி தெரிஞ்சதுன்னாரு. அப்போனா கடவுளுக்கு இது கடவுள் இருக்குதான்னு கேட்டால் காரணம் என்னடான்னு சொன்னார்னா, இமயமலையில் தெரிஞ்ச ஜோதின்னாரு. ஏந்து வெளியே போயாண்ணே, ஏங்கண்ணே சூரியன் பாடுற தனியாக தானே அந்த தத்துவம். இதை விட ஒரு ஜோதி நீ பார்த்துருவியா? கடவுள் இருக்குதுன்றது ஜோதி தனியாக தெரியணுமா, சூரியன் தெரியணுமா? அந்த இடத்துல ஒன்று எரிஞ்சுன்னு கிடையாது. உனக்கு என்ன தெரில, காலையிலேருந்து சாதி வைக்கணும்னா வாழ்க்கையில் வாழ்ந்து என்னத்தை மயிர் போடுங்கண்ணே. சூரியனே பார்க்காம ஜோதியை பார்த்துக்கிறேன், என்ன கதை உட்காத. தனியாக ஜோதியை போய் பார்த்துட்டு அதனால் கடவுளுக்குதுன்ற சூரியன் என்ன? மனிதனுக்கு அறிவே இல்லை. அதிசயம் என்ன நினச்சிக்கிறான்? டே நீ என்ன தான்? ஆமாம், 1000 அதிசயம் கொண்டது யார் ஜாதகமா? ஆமாம். அவங்க ஒன்று கேட்டாங்க, பா இச்சி இச்சித்தா அது 100 இச்சி ஆகுதான்னு பார்ப்போம். அது 1000 அதிசயம் கொண்டது. அவர் பாவா அதிசயம். ஒருத்தர் நந்து போவார், பூ வரும், வேர் இருக்காது, செடி இருக்காது, இலை இருக்காது, பூ மட்டும் வந்துடும். என்ன தான் நினச்சிக்கிறாங்க? நம்மளை பெரிய பூ நினச்சிக்கிறானுங்க. புரியுதா பாருங்க? இல்லை, அவர் பெரிய பூ நினச்சிங்கிறார். அடிமைகளால் சிந்திக்க முடியாது. ஏன்? உன் சிந்தனை தடத்தையே மாற்றிட்டாங்க. நீ தனியாக உட்காந்து சிந்திட்டானா கூட என்ன தான் சிந்திப்பேன்னு கேட்டேன்னா, முருகா கந்தவேலே எப்போ என் கஷ்டம் தீரும்? கஷ்டம் தீர்றதுக்கும் கந்தவேலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதா? இல்லைன்னா எவனா எதனா சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், துக்க நிவாரணி ஏற்றிருப்பாங்க, பணப்படம் பண்ணிட்டுருப்பான்.
சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குறவும் செஞ்சடை பாதம் 2 பன்மணி சலங்கை கீதம் பாட கிங்கினி ஆட. அப்படியோ ஆரம்பிச்சோன்னா முடிவு வரைக்கும் ஓட்டுறதே இல்லை. யார் அவரே? அதெல்லாம் வானாடா, தேவையில்லாத கத்தின சாத்தான். இவன் பாவாடையாக தான் இருப்பான். இவன் யார் தான் ஒரு பேர் வச்சிடறானுங்க அவனுக்கு, பாவாடை. இவன் வந்து பாவாடை சங்கி, இவன் மதமாற்று கும்பல், இவன் சைமனாக தான் இருப்பான். நமக்கு ஸ்தாபகர்களே பிடிக்காது, அது அவனுக்கு தெரியாது. நம்ம எதனா பேர் சொல்ல மாட்டிப்போம். ஸ்தாபகர்னா பிரச்சனை கிடையாது. ஆமாம், நிறுவனர். ஆமாம், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆமாம், கம்பெனிக்கு லோகோ அவர் தான். யார் வேணா வைக்கலாம். இந்த கம்பெனி என்ன பண்ணலன்னா யார் வேணா அவர் அழைக்கிறாரு. யாரு? அவர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார். நீ இருக்கிறதெல்லாம் கைட்டி போட்டுட்டான் அவன். புள்ள முடி வெட்டினே டான்ஸ் ஆடி இருக்கிறதெல்லாம் கைட்டி போட்டோன்னா இங்கேருந்து போயிடுச்சு. ஒரு அவனுக்கு போனோமா என்னன்னு தெரியல. பைட்டை வச்சு காதில் மூக்கில் கம்பெல்லாம் கைட்டி போட்டு அவன் கோட்டு போட்டு ஜாலியாக சுற்றிங்கிறான். அந்த அக்கா அங்கே போய் எனக்கு அவர்கிட்ட கேட்ட, அவர்கிட்ட கேட்ட வீடு கார்லாம் கொடுத்துட்டு நம்மளும் தான் அந்த அவர்கிட்ட கேட்டாக்கா எந்த அவர்கிட்ட கேட்டார் அவங்கன்னு தெரியல. கேட்கறதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த மாதிரி கேட்கணும். ஒருத்தர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே வந்து பாடநாத்திக்கு வந்தான். கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு. அது வழியாக கேட்டீங்கன்னா அப்படியே வரும். பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அது கொடுக்குது, உங்களுக்கு கேட்க தெரியலன்ட்டான். அப்புறமா கண்ணை மூடிட்டு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு தூது போற இலே. ஆமா, தெரியாதா உங்களுக்கு? ஐயோ, விதவிதமாகறானுங்க. அப்போ அடிமையால் என்ன பண்ண முடியாது? விமர்சிக்கவும் அலோவ் பண்ண மாட்டான், விமர்சிக்கவும் விட மாட்டான். ஏன்னா இந்த அடிமையை நம்ம பேசணும்னு வச்சுக்க இன்னொருத்த பேச விடாமல் பார்த்துப்போம். பார் அவன் என்ன பண்ணான். அதுதான் இப்போது நீங்கள் எல்லாம் விடுதலை உணர்வு அடைஞ்சிருவீங்கன்றதுனால என்னை பேசக்கூடாதுன்றான். உங்களுக்கு புரியவே மாட்டேது. நான் பேசுனா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? விடுதலை அடைஞ்சிடுவீங்க. விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆக மாட்டீங்கன்னா நீங்கள் ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளலாம் சிக்க மாட்டீங்க. ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளே சிக்கலைன்னா நீங்கள் ஓட்டு வங்கி இல்லாமல் ஆகிடும். இதுதான் பிரச்சனை. எதுவும் எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ நான் ஏன் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மனிதன் சுதந்திரமானவனா ஆயிட்டான்னா, ஆனால் ஆக்சுவலாக இந்த உலகமே சுபிச்சமாகிடும் எல்லாரும் சுதந்திரமாக இருந்தால். இது அடிமைகளுக்கு புரியாது. என்ன தெரியுமா சொல்லுவான்? எஜமானெலாம் எனக்கு யார் சோறு போடுறது? மரமாக வந்து சொல்லணும், டேய் நான் தானடா இருக்கிறேன், எந்த தானடா நான் தானடா மரம், இல்லை நீ உன் வீட்டில் வச்சாலும் நான் வருவேனாடா. எஜமா வீட்டில் தான் நான் இருப்பேன்னா சொன்னேன். நெல் சொல்லும், டேய் என்னை தூவுடா, சும்மா என்ன பண்ணேன் தூவு முளைச்சிடுவேன்னு சொல்லும். ஆண்ட வீட்டில் தான் நீ வரணும். யாரு? நெல்லுக்கு அறிவுரை சொல்லுவான். நாங்கள் வேலி போட்டு வருவோம். இவன் என்ன பண்ணிட்டு வருவான்? பஞ்சமி நிலன்னு ஒன்று இருந்தாமா, அதை மீட்ட முடியலையாமா, அதை கேட்கவும் முடியலையாமா. வெள்ளக்காரனா பார்த்து கொடுத்துட்டு போயிடான். இவங்கெல்லாம் இப்படி எனக்கு பாவம், இவனுக்கு முன்னேறவே மாட்டானுங்க, இவனுக்கு நிலங்கள்லாம் கொடுத்தா போயிடுச்சுப்பான்னு பார்த்தா இந்த ஹவுசிங் போர்டு கொடுத்தா ஊற்றுட்டு போய் திரும்ப போய் கூவத்தில் வீடு கட்டிப்பான். பார்த்துக்கிறீங்களா? இவனுக்கு ஹவுசிங் போர்டு கொடுப்பாங்க, மார்வாடிக்கு விட்டுட்டு இவன் போய் என்ன பண்ணுப்பான். ஏன் நம்ம எங்கே ஒன்றா போய்ச்சிக்கலாம், மாதம் ஒரு வருமானம் வரல. டேய் வாழ மட்டும் மாட்டேன். ஏன் முன்ஜே நந்தவனுக்கு என்ன பண்ண முடியாது? என் பேர் ராபர்ட், கூப்பிட்றானா கூட கூப்பிட மாட்டான். நான் வேணா அப்பான்னு கூப்பிட்றேன்னுவான். ஆமாம், ராபர்ட் என்னன்னு கூப்பிடுவான்? அப்பான்னு கூப்பிடுவான். அந்த ராபர்ட்டுக்கு சில்லுன்னு ஆகிடும். நம்மளை யாரும் அப்பான்னு கூப்பிடல, இவனுக்கு அப்பான்னு கூப்பிட்றானுங்க. பேர் என்ன போய்ட்டு அப்பா. ஆமாம், அப்பா ராபர்ட்னு எழுதிடுவான். உனக்கு புரிஞ்சா பாரு, இல்லைன்னா புரியாதுன்னா விட்டுரு. சாதாரண ராபர்ட் என்ன ஆகிடுவார்? இங்கே வந்தாக்கா அப்பா ராபர்ட் ஆகிடுவார். யாருக்குடா நீ அப்பா? எங்கடா நான்? அவன் வரும், அது வரும். நான் வந்து இன்னும் செய்கிறேன்னுவானுங்களே, அது இன்னும் செய்வானுங்க. அது என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே செய்யாமல் இருக்குது, அதுக்கு ஒன்று செய்வாங்க. அவனை ஆகிட்டு அவன் வந்து ஒரு அப்பா ராபர்ட்டுன்னுவான். எப்படி அப்பா ராபர்ட் ஆனார் அவருன்னு கேட்கவே கூடாது. அவர் அப்பா தான் அவர். பார்த்துக்கிறீங்களா? இந்தியாவுக்கு அப்பாக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவுக்கு அப்பா தாத்தா மாமாலாங்கிறாங்க. இந்தியாவில் தாத்தா ஒத்துருக்கிறாரு, இந்தியாவுக்கு மாமா ஒத்துருக்கிறாரு, இந்தியாவுக்கு அப்பா ஒத்துருக்கிறாரு. ஆமாம்,
பார்த்துக்கிறீங்களா? அப்பா இந்தியாவுக்கு. நீங்கள் தந்தைனா கண்டுபிடிச்சிருவீங்க, அப்பானா கண்டுபிடிக்க மாட்டீங்க. இப்போ கூட உங்களுக்கு தந்தைன்னு ஷாக் ஆகிருக்கும். ஓ ஐயா இதை தான் சொல்கிறாரு. ஆமாம், இந்தியாவுக்கு தந்தை, இந்தியாவுக்கு அப்பா, மாதிரி சொந்தக்காரங்கிறாங்க இந்தியாவுக்கு. ஆமாம், நான் யாருக்கும் மாமா கிடையாது. இந்தியாவில் போந்துட்டா அவர் தான் மாமா. உனக்கு சுதந்திர சிந்தனை இருந்தால் ஒழி நீ என்ன பண்ண மாட்ட, நீ அடிமையாக இருக்கிறத உணரவே மாட்டேன். ஜாக்கெட் போட்டுக்கிறது அடிமை கிடையாது, சட்டை போடுறது அடிமை கிடையாது, வேஷ்டி கட்டிக்கிறது அடிமை கிடையாது, தன்னோட பிறப்புறுப்புங்களை மறைச்சிக்கிறது பேர் அடிமை கிடையாது. நான் விரும்பி போட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் விரும்பி போட்டால் அது அடிமை. நல்லா கேட்டுங்க, ஏன் பிறப்புறுப்பு தான், நான் தான் மறைச்சிக்கணும், அது மானக்கேடு தான். ஆனால் அதை யார் விரும்பி போடணும்னா நான் விரும்பி போடணும். நீ விரும்பி போட்டா அடிமை தான். அப்போ யார் வாழணும்? நான். யார் முடிவு எடுக்கணும்? என்னை பற்றின முடிவு யார் எடுக்கணும்? நான் தான். என்னை பற்றின முடிவு உன்னத்தில் எடுக்கிறாங்கன்னா நான் அடிமை. நான் என்ன சாப்பிடணும்னு யார் முடிவு எடுக்கணும்? நான் தான். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கடவுள்னா ஆன்மீகம்னா உங்களுக்கு விடுதலை தர்றது தான், இருக்கிற கட்டுகளெல்லாம் உடஞ்சிருது தான், இருக்கிற கட்டுகளெல்லாம் ஒற்றது தான். சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதுக்குன்னு கேடு கெட்டு போகிறதுக்கு இல்லை. நீங்கள் ஒன்றும் அப்படி நினச்சக்கூடாது. சுதந்திரம்னா தறி கெட்டு போகிறது கிடையாது. தறி தான், ஆனால் விருப்பத்தில் உனக்கு அறிவு இருக்குது, நீ விரும்பி செய்யணும். இந்த இடம் இதுக்கான இடம், இந்த இடம் இதுக்கான இடம். நடுரோட்டில் பேளுறது இல்லை சுதந்திரம், அது இல்லை விடுதலை உணர்வு. ஆனால் பேள வேண்டிய இடத்துல கூட பேளாம அடைக்கணுக்குன்னா என்ன அதுதான்? அடைக்கண்ணே அடைக்கண்ணா அடைக்கிங்கன்னா என்ன அர்த்தம்? சுதந்திர உணர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நான் தான் என்ன பண்ணா, என்ன நான் தான் சுதந்திரமானவன், இந்த மாதிரி மாற்றுறது கூட தப்பு தான். நான் ராபர்ட் தான், நான் தந்தை ராபர்ட்டு கிடையாது, நான் அப்பா ராபர்ட்டு கிடையாது. அப்பா நான் யாருக்கோ, அம்மா யாருக்கோ. சில பேர் இது மாதிரி பார்த்துக்கணும், ஆம்பளையாக போந்துட்டு இருப்பான், அம்மான்னு கூட சொல்லிட்டு இருப்பான், இவங்களும் அம்மா அம்மான்னு இருப்பான். நமக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும், ஒருவேளை கடவுள்கிட்ட கருவறை கேட்டு யாருன்னா பெற்றுட்டானோ, திருப்பி குத்துட்டானோ. புரியுதா? அப்பாவை அம்மான்னு கூப்பிடலாமா? இது பேர் விடுதலையா? இது பேர் விடுதலையாங்க? புரியுதா? என்ன ஆகிட்டுக்கிறான் மனுஷன்? எவ்வளோ தூரம் கேவலமாயிட்டான்? இவ்வளோ தூரம் கேவலமாயிட்டான். அப்போது நான் தான் சிந்திக்கணும். நான் ஒரு ஆணாக பிறந்துக்கிறேன், அது அடிமை கிடையாது. ஆனால் ஆன்மீகத்தில் ஆணாக இருக்கிறது கூட அடிமை தான். நீ பிறந்து மொழி கற்றுக்கிறதுனால அடிமை இல்லை, உன் பிறப்பே அடிமையினால் ஆனதுன்ட்டான் அந்தாள். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சொல்கிறான். பால் ஒன்று பற்றி பண்பின் பயன் கொடுத்தார். பால் பற்றினா கூட என்னதான், நீ ஆணாகவே வாழ முடியாது, பெண்ணாகவே வாழ முடியாது. நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை. அதுக்கு நீ பண்ண அழியா இல்லான்னு பார்க்காது. டக்குன்னு மீசெல்லாம் எடுத்துட்டு ஆல்மா யோகி சரி சுயசரிதம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பிடிங்கி போட்டு அப்படி இருந்துட போகிறேன். அதுவும் ரொம்ப மோசம், அது இன்னும் கேவலமாக இருக்கும். அதை சொல்ல நான் எப்போ எதுவாக இருக்கணுமோ அப்போ அதுவாக இருக்கணும். புரியுதா? கக்கா வந்தால் போகணும், ஆனால் டாய்லெட்டில் இல்லை, அதுக்கான ஒதுக்கான இடத்துல. நடுரோட்டில் 10 பேர் போகிறதுல பிரித்தியார்க்கு அந்த நாத்தடிக்கிறன்ற மாதிரி கூடாது, தப்பு. புரியுதா என்ன சொல்கிறேன்? அப்போ விடுதலை உணர்வு ஒருத்தருக்கு வரணும்னா நான் அடிமையாக இருக்கிறேன்னு முதல்ல புரியணும். புரியாதவனை என்ன பண்ண முடியாது. அது ஒரு பெருமை அவரை நினச்சிட்டாருன்னா, ஒருத்தன் சிறுமையாக நினச்சின்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறான், பெருமையாக நினச்சின்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்குறான். அவ்வளோ மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம். ஆனால் உன்னத்தை அங்கேருந்தே வந்து இல்லைங்க, அவங்க நாங்கள் பொண்டாட்டின்னு சொன்னுக்கிறோம், அவங்க பொண்டாட்டியே இல்லை, உன்னத்தருடைய பொண்டாட்டி இட்டுன்னு வந்துட்டார். அப்போவே இட்டுன்னு வந்துட்டார். டாக்டர் கூட ஒரு வேறு யாரோ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதில் போச்சார். அப்போ நம்ம இது வரைக்கும் சொல்வதெல்லாம் உண்மை. புரியலன்னா உங்கள் தப்பு. அங்கே பிறந்துட்டு தான் அது உங்கள் சொந்த பிரச்சனை. எனக்கு புரியுது என்ன சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் அந்த இடத்துல பிறந்துட்டு இருப்பீங்க. நான் சொன்ன உடனே முகம் சுழிச்சா யார் பிரச்சனை? மோலியார் அம்மா என்னக்கா சந்தோஷப்பட்டுனாக்கா? இல்லைடா, ஒரு அப்பா மோலியார் அம்மா கிடையாதுன்னா, மோலியார் அம்மா. என் கண்ணுக்கு அப்படி தான் தேர்றாரு. மோலியாரில் ஒரு அம்மா. அப்படிலாம் இங்கே. அப்போ எனக்கு எங்கே தான் சுதந்திரம் கிடைக்கும்?
உள்ளதான். வெளியெல்லாம் ஏன் விடுதலை வெளியே வாங்க முடியாது. உடம்பு கட்டுப்பத்துது உன்னை. அதுக்கு மேலே நீ இல்லை. உடம்பை கொண்டு உன்னத்துரு உன்னை கட்டுப்படுத்த முடியாது. வெட்டுறவனா குத்துறவனா என்ன பண்ண முடியாது உன்னால்? சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. பறவைகள் சுதந்திரம் வந்து வேட்டையாடிடுறான். மனிதனுக்கு வேட்டையாடுற அறிவு இருக்கிற மனிதன் என்ன பண்ணிடுவான்? அது என்னமோ பாவம் சுதந்திரமாக தான் தெரிஞ்சுனுக்குது. பசினா என்ன பண்ணுருவான்? தாக்கிடுவான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? விலங்குகளுக்கு சுதந்திரம் இருந்தாலும் கூட மானுக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் புலிகிட்ட இல்லை. தாக்கிறதுக்கான விலங்குகள் அதுக்கு இருக்குது. மனிதனுக்கு தாக்கிறதுக்கான விலங்கு மனிதன் தான். வேறு யாருக்கிட்டையும் நீ போய் அடிமைப்பட மாட்டேன். ஒரு மான் புலிக்கு வேட்டையாடுறதுக்காக உருவாயிடும். ஆனால் ஒரு மனிதன் யார்? மனிதனை யார் வேட்டையாடுவாங்க? மனுஷன் தான். எப்படா வேட்டையாடுனா கூப்பிட்டு வச்சுன்னு வாங்க, அவர் அழைக்கிறாரு. ஆமாம், இல்லை நான் சொல்கிறேன், அங்கே மேலே இருக்குது இல்லை, அது வந்து சிவகணம். துகுது இல்லை, இது சக்தி. உனக்கு அறிவுக்கு தான் பாரு. அப்படியே ஒன்று தள்ளுறதும் இழுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதுமா இருக்குது. என்ன பண்ணுக்குதே? உனக்கு அறிவுதா? மையம் ஒன்றுக்குது. ஆமாம், மையத்துலேருந்து அது அப்படியே செயல்படுது. ஆமாம், அந்த பேராற்றல் என்ன பண்ணுது? தள்ளுது இழுக்குது தள்ளுது. எப்படி தான் இருக்குது, அது அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. உட்காரு. 9 மையம் பாரு. உட்காந்துக்கோ. 1வது பாடம் 2வது பாடம் 3வது பாடம் 10 பாடம் முடிச்ச பேர் என்ன வந்து பாரு. ஆமாம் ஆமாம், டிஎஸ்கே என்எஸ்கே பிஎஸ்கேன்னு இருக்கும். அதுக்கு 4 என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? 4 பேர் ரவுடிக பாலுங்களா? என்ன சொல்லுவாங்க? ரவுடிக பாலுங்கன்னு சொல்லக்கூடாதா? ரவுடிக பாலுன்னா என்னங்க அது அர்த்தம்? ஐயோ, அது அன்பார்லிமெண்ட் விடா. லவடிக பால்னா என்ன? அது தெரியாது. லவ் டே கே பால் அப்படின்னு. ஆமாம், லவ் டே கால் பால். லவடிக பால் தானே. கேனா கே தெரியாது உங்களுக்கு? லவ் டே கே. இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? கிளாஸ்ன்னு நடத்துவாங்க. லவ் டே கே பால் புரியலையா? லவ் டே கே பால் புரிஞ்சிச்சா? பால் வச்சுருந்தா பொம்பளை, டேனா டே ஆம்பளை, கேனா 2 இல்லாத ஒரு பைசெக்சுவலு ஓரியன்ட் இது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த லவ் டே கே பால். புரியல? அந்த லவ் டே கே பாலுங்கெல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. ஆனால் குரு நம்ம வேறு யாரோ தான். ஆமாம், நீங்கள் எங்கன்னா போய் கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டுன்னா தான் சொல்லுவீங்க. யாரை பார்த்தாலும் வாழ்க்கை ரெண்டுக்கா தக்காளி. விடுதலை அஞ்சிட்டிங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஆன்மீகம் எதுக்கு? உனக்கு விடுதலை உணர்வை வாங்கி தரத்துக்கு. எதுலேருந்து? உன் மனசுலேருந்து. மோட்ச வீட்டுக்கு திறவுகோல் எது? ஆன்மீகம். இந்து மதம் எதை சொல்லுது? ஆன்மீகத்தை. என்ன சொல்லுது? எங்கே போனாலும் நீ யார் தான்? தம்பி வா, ராமர் தானே, வாங்க இந்தாங்க மீன் சாப்பிடுங்க, தேன் ஊற்றிருக்கேன் சாப்பிடுங்க. ஆனால் கம்முன்னு வாங்கி சாப்பிட்டாரு அவர். யா இல்லைன்னா நீ யார் ஆகிடுவேன்? லவ்டே கே பால் ஆகிடுவேன். அதனால் என்ன பண்ணு, அவர் ராமர் வாங்கி கம்முன்னு. பக்கத்தில் இருக்கவங்களாம் மூஞ்சி சுற்றி யாரும் பிரச்சனை இல்லை, ராமரை போட்டுருவாங்க. அதனால் மரியாதை என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், நாம் பொண்ணு வந்து ராமர் சாப்பிட்டா. இங்கே மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பகிரங்கமாக பேச முடியும். வெளியாருனா போய் நிறுவனர் எதனா பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா விட அப்பா விட அண்ணனை விட தம்பியை விட நாங்கள் யாரை தான் நிறுவனரை தான் நேசிக்கிறோன்னுவான். இந்த நிறுவனர்களை நம்ம என்ன பண்ண முடியாது. ஐயோ, அவங்களுக்கு விடுதலை உணர்வே வராது. ஐயோ, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே தத்துவார்த்தமாக சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பான். கேட்டால் இங்கே தான் ஜாதிக்குதுன்றான். ஆனால் இங்கே என்ன பண்ணிடல, நம்ம கழுவி ஊற்றுனா நான் இல்லைன்றுவான். கூப்பிட்டு வச்சு நீ மொழியாரான்னு கேட்டுப்பாரு. சரக்கு ஊற்றிட்டு முட்டிக்கு போகுது, நீ மொழியாரான்னு கேட்டுப்பாரு. அதெல்லாம் யார் சொன்னது? முட்டியானுவான். உனக்கு ஒற்றுமை புரிஞ்சுக்கணுன்னா நேராக டாஸ்மார்க்கு போ. ஆமாம், டசக்கு 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 டும் டும் டாஸ்மார்க்கு போ. ஒற்றுமை அப்படி நிலைநாட்டின்னு இருப்பான். அவன் துப்பி இருப்பான், இவன் உட்காந்துருப்பான். ஆமாம், கவரை பிச்சு குச்சிட்டு பாதி போட்டு போயிருப்பான். யார் வீரல் என்றா வீணை பார்க்கும். ஊர்காவை யார் வேணாலும் சுட்டுருப்பானுங்க. இவனும் போய் கூட சேர்ந்து கூச்சமே இருக்காது. எனக்கு ஒரு அவன் என்ன ஜாதின்னு பார்த்து கேட்பான். கோயிலில் தான் ஜாதி எல்லாம். அங்கே போன நான் சொல்கிறது டாஸ்மார்க்கை மூடக்கூடாது. ஏன்? ஒற்றுமை நிலவுல ஒரே இடம் இதுதான், டாஸ்மார்க்கு தான். விடுதலையாக வாழ்றது எங்கே தான்? ஐயோ, குஷ்டு உடனே எவ்வளோ பேசுவான்னு நினைக்கிறீங்க? பக்கத்து இருக்கிறவங்க கேட்டால் கூட அவனுக்கு என்ன வந்தேன் அவன் பேசுவான். போனோம் எல்லாம் பேசின்னு இருப்பானுங்க. இப்படின்னா பேசிக்கிறோம். நமக்கு 2 கட்டிக்கு போன பேர் நம்மளும் பேசின்னு இருப்போம். அவனும் பேசியிருந்தான், நம்மளும் என்ன பண்ணுவான்?
போன ஃபஸ்ட்டு தான் ஒரே டென்ஷன் ஆகிடும். என்னடா என்ன பேசிட்டு அதெல்லாம் கண்டுக்காம கம்முன்னு போய் ஊற்றி உள்ளே குடிச்சிட்டு கண்ணை முன்னே குடிச்சிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோமா இவனும் கூட சேர்த்து இவ்வளோ சந்தர்ப்பம். நீங்கள் விடுதலை அடைய வேண்டும், விடுதலையாக வாழ வேண்டும்னா எங்கே மட்டும்தான் சாத்தியம் உங்களுக்குன்னா மனசில் தான் விடுதலை அடைய முடியும். விடுதலை அடைய வேண்டியது எது? மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ. யாரு அவ்வளோ சின்ன பையனடா நீ? ஏற்றுக்கொண்டால் கூட்டி செல்வேன், என்னுடன் ஓடிவா. நீ யாருக்கிட்ட என்ன கல்லத்தில்? நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கழிலையில் நீ வாழ இடமும் உண்டு. பாட்டு நீங்கள் சாதாரணமாக கேட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. அது எங்கே நீருண்ட மேகம் நின்றாடுற கையில் என்னொன்னே மேலே எங்கேயோ சொர்க்க புரிக்குது. 2 பேர் மாடு நிற்க வச்சுட்டு மேலே உட்காந்துப்பாங்க, அசியாமல் நின்று நினச்சின்னு கூடாது. ஆமாம் ஆமாம், அந்த படத்தில் கமலஹாசன் கண்ட மாடு தண்ணியை ஓட்டின்னு போயிடுவாங்களே காட்டு. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணல. நீருண்ட மேகம் எங்கே இருக்குது? வெற்றிடத்தில் தான் இருக்குது. நீருண்ட மேகம் எங்கே தான் நின்றாடுதே? வெற்றிடத்தில். நீ வாடுறதுக்கு எங்கே இடங்குது? வெற்றிடத்தில் இருக்குது. எங்கே போட்டாலும் நீ எங்கே தான் இருக்க போகிற? வெற்றிடத்தில் தான் இருக்க போகிற. அதனால் சிவனத்தில் விட்டு உன்னால் வெளியே போவ முடியாது. நீ இருக்கிற இடமே எங்கே தான்? கையில். இது எதை மட்டும்தான் புரிய வைக்கணும்? இந்து மதம் மட்டும்தான் புரிய வைக்கும். உனக்கு புரிஞ்சா பாரு, இல்லைனா விட்டுரு. வேறு எந்த ஸ்தாபர்கிட்ட போயிட்டாலும் அவள் தான். மேலே கோயில் கட்டியிருப்பாங்க, கட்டடம் கட்டியிருப்பாங்க, பில்டிங் இருக்கும். ஆமாம், உலகம் நமக்கு ஒரு சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்கமிடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். புதிய தென்னுப்ப நம்ம அவை பட்டி தெளிவாக சுட்டு போயிட்டார். நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ ஏற்றுக்கொண்டால் கூட்டி செல்வேன். ஏற்றுக்கினேனா அப்பா நம்ம கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். எங்கே தான் இருக்கிறோம்? கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். என் பிரச்சனையெல்லாம் என்னால் ஆனது. ஆமாம், நான் ஆண்டையை நம்பி என்ன போனேன், நான் பேண்டேவை ஆகிட்டேன். நோ நோ நோ, வந்த ராபர்ட்டும் தந்தை ஆகிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ராபர்ட்டு அப்பாவாயிட்டு இருக்கிறவன் ஆண்டே ஆகிட்டான். சுற்றிக்கிறவெல்லாம் பிஜார் பண்ணுறான். அவன் ஆட்டோ கூட போனால் என்ன கதைன்னு கேட்குறான் ஒருத்தன். ஆட்டோ கூட போனால் நமக்கு என்ன கதை யாருன்னெலாம் கேட்காதீங்க. நீங்கள் உஷாராக போய் ஆட்டோ கூட போனால் தப்பு இல்லைன்னு சொன்னவர் யாருன்னு கேளுங்க, அங்கே சொல்லுவாங்க. சரிதா, ஆட்டோ கூடலாம் போகலாம், ஆட்டோ கூட மாட்டோ கூடலாம் போகலான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறானுங்க. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஸ்தாபகர்கள். இந்து மதத்தில் ஸ்தாபகர்னு ஒருத்தர் ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு பகவத்கீதை தான் ஒருத்தர் சொல்லியிருப்பான். இது வந்து வைஷ்ணவ தத்துவம், இது வந்து விசிஷ்டாத்துவம், இது வந்து என்னது துவைதம், அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம்னுவான். ரொம்ப குழப்புற மாதிரி வார்த்தைங்க தான் டென்ஷனாகிற மாதிரி இருக்கும். துவைதம்னா 2ன்னு அர்த்தம், அத்வைதம்னா 2 மட்டுதுன்னு அர்த்தம், விசிஷ்ட அத்வைதம்னா 2மா 1மா இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓ, இதுதான் போட்டு. ஆமாங்க, கடவுள் வேற நம்ம வேறன்னா அது பேர் துவைதம். கடவுளும் நம்மளும் ஒரு கட்டத்தில் ஒன்றாயிடுவோம் அப்படின்னு சொன்னால் அத்வைதம். கடவுள் வேற நான் வேற, சிலர் தான் புரிஞ்சிக்க முடியாது, சிலர் புரிஞ்சிக்க முடியாதுன்னா அது விசிஷ்ட அத்வைதம்ட்டா தெளிவாயிடுவா. அப்பா பிரச்சனை முடிஞ்சிச்சு. நீருண்ட மேலே எப்படி புரிஞ்சிச்சு அந்த மாதிரி இந்த இந்து மதத்தை புரிய வைக்கிறது ஒரு குரு கஷ்டம். நீனா இல்லை பக்கா விடுதலை உணர்வு அடைய ஸ்தாபர்கிட்ட போனா காத்தாடி பாவாட காத்தாட காத்தாட கடைசி வரைக்கும் காத்தாடுன்னு இருக்கும். ஏன் நீ வர என்ன பண்ணுவ? ஆமாம் தோ வரன்னுவ. ஜஸ்ட்டு ஜஸ்ட் சீக்கிரம்னா ஜஸ்ட்டு தானே அர்த்தம். ஜஸ்ட்டு கம்மி எப்படாண்ணா அது 2000 3000 4000 5000 1000 கணக்கில் போவோம். ஜஸ்ட்டு இதானா சார் உங்கள் டக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். இங்கே அப்படி கிடையாது, உடனே டக்கு தான். நம்மளால் உடனே வந்து தோ பாருதான் அப்படின்ற அந்த அளவுக்கு டக்கு இது. இந்த நீருண்ட மேகங்கள் ஆமாம் இல்லை, நீருண்ட மேகங்கள்லாம் இங்கே தான் அன்னுக்குது. இதுதான் கைலாயன்னா உனக்கு புரிஞ்சிடும் டக்குன்னு. சொன்னால் என்ன பண்ணிடும் உனக்கு? இங்கே வேறு என்ன சொன்னாலும் சரி, திரும்ப திரும்ப பச்சா கூட சரி, திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பேசி ஆல்மா சூத்து தான். திரும்ப இந்த நாய் வாழ் நகனுக்கு சுற்றினே வர வேண்டியது தான். கட்சி வரைக்கும் எந்த ஊருக்கு போகிறோன்னு உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆமாம், எங்கேயோ ஒரு இது அப்படின்னு நினச்சி நிற்பாங்க. அதனால் விடுதலை உணர்வுன்னா எங்கே மட்டும்தான் சாத்தியம். ஏன் வெளியே சாத்தியம் இல்லை? இந்தியாவில் போந்துட்டேன், நான் இந்தியாவில் வாழ மாட்டேன்னு சொன்னால் தான் சாத்தியம். எங்கன்னா போட்டாங்கன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவன வேறு கிடையாது. இப்போ இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டேன்னா எச்சத்துப்பாத டப்பா போடாதுண்ணா ஆல்மா பாட்டு ஒன்று பாடுவேன். வெத்தலைய மடிச்சு மாமன் கையில் கொடுத்து துப்ப ஒரு இடம் இல்லையே, இந்திரத்தை போல இங்கே உள்ள வாழ்க்கை எங்கே போய் சொல்ல.
நம்ம ஊரு போல வேறு இல்லை சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரு போல வருமா. ஏன்னா அடிமையா இருந்துட்டோம். வேற இங்கதான் எச்சத்துப்புற ஊர் சுரேந்திரன் இருக்குது. அங்க பபுள் காமே எடுத்துன்னு போக கூடாது. ஆமா, நீ கண்டி ஏர்போர்ட்ல பபுள் காமே எடுத்துன்னு போயிட்டு தீவிரவாதி மாதிரி பூச்சி போய் உள்ள போட்டுருவாங்க. சொல்லி வைக்கிறேன் தெரியாதரமா. ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா மில்க் ப்ராடக்ட்லாம் எடுத்துன்னு போக கூடாது. அப்படி எடுத்து போறேன்னா டிக்ளேர் பண்ணிட்டு போனோம், இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துன்னு போறேன்ட்டு. அது நாய் விட்டு மோப்ப விட்டு பார்ப்பானுங்க. ஆமா, ஷூல மண்ணு ஒட்டி தானே நீ கதை கந்தல் தான். ஷூவை 10 வாட்டி தட்டி ஷூ மண் இல்லாமல் போகணும் நீ ஆஸ்திரேலியா உள்ள போனேன்னா. சில நாட்டுங்களுக்கு உள்ள போனா நீ மண் இஷ்டத்துக்கு அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சு வச்சுங்க. அப்போ நம்ம அடிமையாக இருக்கிறோன்றத புரிஞ்சு வச்சுங்க. விடுதலை உணர்வு மனசுக்குள்ளே தான். குடும்பத்தில் எப்படின்னா இருக்கலாம்னு பொண்டாட்டி ஒத்துப்பா நினைக்கிறீங்க. ஐயோ சொல்லக்கூடாது. இது வரைக்கும் வந்து நின்றுச்சு. ஆமாம், என் பொண்ணு சொல்லி அனுப்பிச்சிட்டா இல்லை, வந்துச்சு ஆனால் வரல, சொல்லலைல்ல, ஆனால் நான் உள்ள சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சுதந்திரமா அம்மா நம்ம தெரு தானேட்டு அவுத்து போட்டு போனீங்கன்னா அவள் தான் நாய் கட்சின்னு போயிடும். இன்னும் புதுசாக தூங்குது என்ன பார்க்காத ஒன்று தூங்கி அவர் சிக்கன் 65 எங்கே மாட்டின்னு போகிறார் நம்மளுக்கு கட்சின்னு போயிடுச்சு. அதுமாதிரி என்ன வந்து கேட்கக்கூடாது. ஐயா நீங்கள் தான் விடுதலையாக இருக்கு சொன்னீங்க. ஆமாம், பேசுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, நடக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, வண்டி உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கு சுதந்திரம் கிடையாது. நான் இடது பக்கம் போனால் இந்தியாவில் இடது பக்கம் தான் போனோம். பிரான்ஸில் போய் இடது பக்கம் போனேன்னா கதை கந்தலாயிடும். நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதை மாறும். ஊருக்கு ஒரு கதையை எழுதி வச்சுக்கிறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த கதையை ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் நடந்துக்கணும். நீ போயிட்டு அங்கே போய் ராபர்ட் இங்கே வந்தால் பாதிரி ஆகிடுவார், நம்ம ஒத்துப்போம். ராபர்ட் அங்கே போய் பாதிரி ஆக முடியாது. அங்கே கண்டி பாதிரானார்னா ஒரு கதை முடிஞ்சிச்சு. அவர் அங்கே அப்பாலாம் சொன்னார்னாக்கா உதைப்பாங்க. எனக்கு அப்பா இருக்கிறார் படான்றாங்க. நம்ம ஊரில் எல்லாம் பாதிரி ஆகிடுவாங்க. அங்கே போனால் ரெவரன்ஸ்னு வாங்கப்படுது. ஆமாம், பேர் மாற்றிடுவோம். உச்சாரங்கண்ணா அந்த லவ்டே காபால் கூட ஆள்காலுக்கு மாற்றுவீங்க. நீங்கள் லவ்டே கால்பால்னா நம்ம லவ்டே கால்னு சொன்னேன்னு நினச்சக்கூடாது. அம்மா இல்லையான்னு கேட்டால் உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது. கேட்டதுன்னா அம்மா இல்லையா, அம்மா இல்லையாவே ஸ்பீடாக சொல்லிட்டேன். அம்மாவில் நீ என்ன சொல்ல கிடையாது. விடுதலை வந்துச்சுன்னு சொன்னால், நான் விடுதலை உணர்வோடு வாழணும்னு சொன்னால் யாரும் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது, நடிக்க முடியும். ஏன்னா நாட்டுக்கு நாடு இப்படி தான் நடிக்கணுன்றாங்க. இந்தியாவில் எப்படி நடக்கணும் ஆனால் அப்படி தான் நடக்கணும். ஏன் அது இந்தியாவுக்கு உரியது. இந்தியாவில் எப்படி நடந்துக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு பொண்டாட்டி தான் கட்டிக்கணும். ஏன் 2வது பொண்டாட்டி கட்டினாக்கா தப்பு. இந்தியாவில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லைன்னா எத்தினவனா கட்டிக்கலாம். வச்சுக்க தெரியும் அது தெரியாது. அதை நாங்கள் சட்டம்லாம் எழுதுறேன். யாருன்னா நடிக்கிறாங்க, நடிகை ஒருத்தி தொட பேசுறதுனா பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம் மனசில். கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டேன், யாரை வேணால் வச்சுக்கலாம். குருவி கறி போகிறாங்க, ஆடுன்னு போகிறாங்க, நல்லா இருக்குது பின்னாடி, ஓகே வச்சுக்கலாம். பேரே தெரியாமல் வச்சுக்கலாம். கண்ணை மூடி அந்த குருவி கறின்னு நினச்சி எதனா பண்ணிக்கலாம். ஆல்மா நைட்டு சொர்க்கத்தில் வந்து அவங்க ஆடுவாங்க, அவங்க தான் ராமவேசன் போட்டு வந்துருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் உனக்கு கனவுல என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது. நினப்பில் என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது. ஆனால் வெளியே அதனால் விடுதலையெல்லாம் நான் பேசி உங்களை என்ன பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் விடுதலையோடு வாழ முடியாது. யாரை கூட பேசணுன்னாலும் ரூல்ஸ் இருக்குது. நான் சொல்லிட்டேன், இவங்களை போய் வாங்க வாடா எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் செல்லமாக கூப்பிட்டா ஓகே ஒத்துப்பாங்க. இல்லை ஆம்பளைனே நினச்சி கூப்பிட்டேன்னாங்க என்னை போய் ஆம்பளை நினச்சிக்கிறீங்க. இல்லை உங்களை பார்த்து ஆம்பளை மரியாதை இருக்குது, நீங்கள் ஆம்பளை தான் என்னன்னா ஒத்துப்பாங்க. எனக்கு சுதந்திரம் இருக்குதுங்க, எனக்கு விடுதலை உணர்வு வாங்கிட்டேன். நான் பொம்பளைங்களெல்லாம் ஆம்பளைன்னு கூப்பிடுவேன், அவங்களெல்லாம் பொம்பளைன்னு கூப்பிடுவேன். வாடி எப்படிங்கிறேன், வாடா எப்படிங்கிறேன். ஏன் அப்படில்ல நான் இனிமேல் இப்படி முருங்கான்னு சொல்ல மாட்டேங்க, ஆமாம் மருங்கான்னு சொல்லுவேன். யாருக்கும் புரியாது, மென்டல் ஆகிடுவேன். நீ பாண்டு சுதந்திரம் விடுதலை அஞ்சிட்டேன்னா என்ன ஆகிடுவேன்னா சமூகத்திலேருந்து இந்த சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் நீ விடுதலை உணர்வோடு வாழ்ந்தியானா கட்டாயம் நீ பைத்தியம்தான். உன்னால் வாழ முடியாது, கல் தச்சு சாவச்சிருவாங்க. சும்மா சுதந்திரமாக பேசுறதுக்கு தூக்கி போய் குண்டாகிறேன்ட்டானுங்க. நம்ம சுதந்திரமாக என்ன பேசினா ஆகும் நம்ம நிலமை. இவ்வளோ பேசுகிறோம், அவன் நினச்சிக்கிறான் என்ன சரி யோகின்னு நம்ம என்ன பண்ண முடியும். அவனா நினச்சின்னு என்ன நம்ம சொன்னால் நம்ம அப்படியே இதுவாகிட்டான். விடுதலை இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே பெற்றுட்டிங்கன்னா வெளியே எப்படி பண்ணலான்னா நீங்கள் எல்லா நாட்டோடையோ வாழ முடியும், எல்லா நாட்டிலையும் வாழ முடியும், நாட் ஒன்லி இந்தியா. ஏன் உங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு, புரிஞ்சிச்சு, ஓ இங்கே இது ஒழுக்கம், இந்த ஊரில் இப்படி தான் வாழ்கிறாங்க, இந்த ஊரில் லெஃப்ட் சைட் போகணும், இந்த இடத்துல இப்படி பேசிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகிடும், புரிஞ்சிடும். ஏன் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க,
உள்ளுக்குள்ளே விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ஜாதி பச்சுங்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் கிடையாது. நீங்களும் ஜாதி ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகிட்டீங்க? விடுதலை உணர்வு வரல. என் கணவர் ஆனால் அவர் அப்படி தான் சிந்திப்பார், அவன் தான் விடுதலை உணர்ந்து பெற்று. என் மனைவி அவள் அப்படி தான் சிந்திப்பாள். கொஞ்சம் முட்டாள் தான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லணும். நான் கூட சமயத்தில் முட்டாள் தான், தப்பு கிடையாதுயா. அவன் தான் சுதந்திரமானவன். விடுதலை உணர்வு பெற்றுட்டான்னா என்ன சொல்லுவான்னா, வேறு வழி இல்லைங்க, முட்டாளாக தான் இருக்க முடியும். நீ நான் அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க, நேராக பேசிட்டு போக வேண்டியது தானே. யார் அந்த மாமா, யார் அந்த தாத்தா, யார் அந்த அப்பா அப்படின்னா கேட்டு சொல்லலாம். டென்ஷன் ஆகிடுவான் அந்த சாமி. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம. நோ, நீங்கள் அது மாதிரி பேசினா உள்ளே போயிட்டு வந்தீங்க. ஏன்டா தண்ணியே காப்பாற்ற முடியாது, என்ன வர காப்பாற்ற வர கேட்பான் கமாண்டில். அவன் ஒன்றா கேட்பான்னு கேட்டீங்கன்னா, அவரையும் காப்பாற்றிக்க முடியாது, என்னை காப்பாற்றிக்க. உண்மை தானே? இப்போ என்னையை காப்பாற்றிக்க முடியல தானே. அங்கே போய் அப்படி பேசுறியே, இங்கே பணிவாக பேசுனா என்ன இப்படிலாம் கேட்பாங்க. பணிவாக பேச முடியாதா என்ன? வாங்கங்கண்ணா, உட்காங்கங்கண்ணா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாதா என்ன? இவ்வளோ பேசுகிறதுக்கு அது பெரிய விஷயமா என்ன? நான் சுதந்திரம் ஆயிட்டவன், நான் விடுதலை உணர்வு பெற்றவன் அப்படின்னா தனிநபர் தான் விடுதலை பெற முடியும். புரிஞ்சு வச்சுங்க. கூட்டமாக விடுதலை இப்போ கூட நான் இவ்வளோ பேசுகிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிச்சானா புரியாது. இங்கே வந்த பேர் கூட ஜாதியோடு வேகிறான், இங்கே வந்த பேர் கூட மதத்தோடு வேகிறான். இவ்வளோ பேசின பேர் கூட அவனால் அதை விட முடியல. அங்கே தான் போய் பதிவு பண்ண வேண்டியதாகிடுச்சு. அங்கே தான் பொண்ணு கட்டிப்பேன்றான், அங்கே தான் ஆம்பளைக்கிறாங்க, அங்கே தான் பொம்பளைக்கிறாங்கன்றான். நம்ம வேணால் செய்ய முடியும்? அப்படி சொல்லுவாங்க. கரெக்டு. அவங்க என்ன பண்ண முடியாது, நம்ம மாற்ற முடியாது. ஒரு விடுதலை உணர்வு பெற்ற ஒரு மனிதன் அல்லது மனுஷி வாழ்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் விடுதலை உணர்வு பெற்றுட்டு கூட தெரியாது கடவுள் எத்தனை, யாருக்கு தெரியும்? ஏன்னா அவன் பட்டாச்சு வந்துக்கிறான், அவங்ககிட்ட போய் கடவுள் ஒன்று என்ன டென்ஷன் ஆகிடுவான். அதுவும் பெருமாள்ன்ட்டேன்னா கோவம் வந்துடும். அயன்மால் அறியா சிவன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க, பாட்டு வச்சுக்கிறேன் நீ. அயன்மால் அறிவே இல்லை, அவன் சிவனும் பெருமாள்லாம் சும்மா விடுவா. திருமந்திரம் சிவகமூனி போய் புக்கு வர பச்சுற உன் குருக்கிட்ட போய் வந்துக்கிற, யாருக்கிட்ட பேசுகிறேன்னுவான். அச்ச பட்ட பத்துன்னு கம்முன்னு ஆயிடணும். ஓகே, இந்த மனுஷன் நல்ல பைத்தியம் ஆகிட்டுக்கிறான், நல்ல அறிவாளி ஆகிட்டுக்கிறான். அவனுக்கு போய் என்ன பண்ணுறது நம்ம? சொல்லக்கூடாது. நீ பாட்டு ஆட்டுக்கறி சாப்பிடுவேன், பன்னிக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னு யார்கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா ஒருத்தன் ஒரு டிசைனாக இருப்பான், அவங்ககிட்ட இந்த கறி சாப்பிட மாட்டான், அவங்ககிட்ட அந்த கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இவங்ககிட்ட போய் அந்த கறி சாப்பிட மாட்டேன், இவங்ககிட்ட போய் அந்த கறி. புரியுதா உனக்கு? புரியலாம் விட்டுருங்க. ஆமாம், இவங்ககிட்ட மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவன் இந்து இல்லை, அவங்ககிட்ட சொல்லிடலாம். மற்றவங்ககிட்ட போய் எந்த கறி சாப்பிட மாட்டான், அந்த கறி தானே எல்லாம் சாப்பிடலாம், மாட்டுக்கறி. ஐயோ, ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிடுவான். அதனால் என்ன பண்ண முடியாது, விடுதலை உணர்வு வந்தால் கூட எப்படி வேணா இருக்கலாம்ப்பா, அப்போனா உன் பொண்டாட்டி விட்டுருவியான்னுவான். எப்படி வேணா இருக்கலாம்னா பொண்டாட்டி விடுறதுக்கு என்னடா சம்பந்தம்? நான் இதெல்லாம் டைலுக்குங்க. எப்படி வேணா இருக்கலாம், உன் பொண்டாட்டி விட்டுருவியா? பொண்டாட்டி விடுறதுக்கும் பொண்டாட்டி விட்டு நீ பொண்டாட்டி என்ன போயிடுவியா? நான் என் பொண்டாட்டி ஃபோன் நம்பர் தரேன், பேசி கரெக்ட் பண்ணிடுறியான்னு கேட்டாங்க. முடியாது. இல்லை, எப்படி வேணா எழுந்துருவேன், என்ன முடியாது தானே? சும்மா பேச்சு அதெல்லாம். யார் எழுதாண்ட முடியாது. உன் உடல் கடந்து உன்னால் பண்ண முடியாது, ஒழுக்கெல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியாது. இங்கே தேனுங்கள்லாம் சாப்பிட்டுலான்ட்டு காது வச்சு ஊற்றி தேன் இதில் சாப்பிட்டு வாழ முடியாது. எவனோ ஒருத்தன் பாவம் கிறுக்கம் ஒருத்தன் ஏட்டுக்கிறான்னா என்ன, தேன் வந்து பாயுது காதினி புரிய வச்சுக்கிறான். எப்படி தேன் சாப்பிட்டா இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இனிமையான பாட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறானே தவிர தேனே ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம், இந்து மதத்தில் இப்படி தான் பேசியிருப்பானுங்க. எப்படி தான் தேன் வந்து பாயுது காதினிலே இப்படின்னா அர்த்தம்? நீ இந்து மதத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன தேன் காதில் பாயுமா? எதுக்கு பாட்டெலாம் கேட்டுன்னு தேன் எடுத்து என்ன பண்ணலாம்? நேரம் பாட்டை கேட்டு தேன் வந்து பாயத்தை விட தேன் எடுத்து நேரம் பாய்ச்சினேன்னா உன் கதை கந்தலாயிடும். இந்து மதம்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்யா. ஆமாம், பக்கா போதையில் எழுதிடானுங்க. நீ எப்படி படிக்கக்கூடாது? அதை போதை இல்லாமல் படிக்கக்கூடாது. நீயும் போதை எல்லாம் ஃபுல்லாக செந்தமிழ்நோடு போதை நீலே இன்ப அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? நீ பண்ணு, நல்லா தெளிவாக போயிட்டு அந்த தேன் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இல்லது பில்லர் எடுத்து ஊற்று ட்ராப்பாக உள்ளான்னு விட்டு உள்ளே போகலன்னாக்கா என்ன ஆகும்? டேஸ்ட்டாக வர இல்லைன்னாக்கா இங்கே தான் டேஸ்டெல்லாம். இங்கே புரிஞ்சு வச்சுங்க. விடுதலைன்ற பேரில் ஏமாந்துட்டிங்கனாலும் தப்பு.
ஸோ நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம், ஆடுக்கு ஆள், வீட்டுக்கு வீடு மாறுது. மனுஷனுக்கு மனுஷன் மாற்றிக்கிறான். எல்லாருக்கிட்டையும் போய் சுதந்திரமாக இருப்பேன். உன் பொண்டாட்டி ரொம்ப அழகாகிறாடான்னு புருஷங்கிட்ட போய் சொன்னேன், என்ன ஆகுது நம்ம நிலமை? நான் விடுதலை அஞ்சிட்டேன், எது எனக்கு தோந்தா என்ன பண்ணுவேன் நான்? அது சொல்லுவேன், உன் பொண்டாட்டி ரொம்ப அழகாகிறான், பக்கா, பின்னாடி முடியெல்லாம் ஷேப்லாம் கட்டாகுதுன்னா என்ன ஆகும்? அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லக்கூடாது. வள்ளிய பீஸ் புரியுதா? இதுக்கு மேலே சொல்ல முடியும் விடுதலையே? அப்போ விடுதலை உணர்வோடு இருக்கலாம், ஆனால் வெளிப்படையாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இலைமறை காய்மறையாக தான் இருக்கணும், மறைச்சி தான் வாழணும். ஏன்னா அப்படி தான் இந்த உலகம் சொல்லுது. அப்படி தான் நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் வெளியே சொல்லாதுன்னு. கழுவா கட்டி வாய அதையா சொல்லுங்கிறேன். கல் எடுத்து துவச்சிட்டு வந்தேன், சின்ன கல் கையில் வர பண்ணிச்சு. யாருன்னா கேட்டாங்களா? எதுக்கு அதெல்லாம் எதுவும் புத்த ஸ்வீட்டு சாப்பிட்டு இது மாதிரி சொல்லிட்டு என்ன ஆகுறது? அதை அன்னையே சொல்லி கூட வாங்கி எடுத்துக்கலாம். 2 நாள் வந்து சொல்றியடா. புரிஞ்சிட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே புரிய வைக்க முடியும்? விடுதலை உணர்வோடு இரு, ஆனால் விடுதலை உணர்வோடு மற்றவங்கள கூட உறவாட முடியாது. உறவாடாத, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ணாத, என்ன வேணா மாட்டி குத்துறாது, அது பிரச்சனை இல்லை. பட் ஒத்துக்கிறதுக்கான தகுதி உள்ள மனிதர்கள் இங்கே யாரும் இல்லை. உன்னுடைய எல்லாத்தையும் உன்னத்துக்கிட்ட சொல்லலான்னா, நான் தேடி தேடி பார்த்துட்டு நான் முடிவுக்கு வந்துட்டேன், யாருக்கும் தகுதி கிடையாது. உன்னுடைய அந்தரங்கங்களெல்லாம் கேட்கறதுக்கு கடவுளை தவிர வேறு யாருக்கும் தகுதியே இல்லை. நீ யாருக்கிட்டனா சொன்னால் கேட்க மாட்டான். உன்னை அசிங்கமாக பார்க்குறதா ஒரு முதல் வேலையாகிடுவான். நீ எதனா சொன்னேன்னா உன்னை கேவலப்படுத்துறது ஒரு வேலையாகிடும் அவனுக்கு. எங்கெல்லாம் நீ குற்றம் செஞ்சேன்னு உன்னை குற்றம் கண்டுபிடிச்சி குற்றவாளி லிஸ்ட்டில் தான் போடுவானே தவிர எனக்கானவள்னு அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டான். புரியுதா? உன்னை அப்படியே ஒத்துக்கிறதுக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் எனக்கு தெரில. நான் அது மாதிரி சந்திக்கலை நான். ஆனால் நான் எல்லோரையும் ஏற்றுக்கிறேன். திமிரெல்லாம் சொல்ல, உண்மையாக தான். நீங்கள் எதை என்கிட்ட சொன்னாலுமே நான் கேட்டுப்பேன், நான் பார்த்துப்பேன், நான் புரிஞ்சுக்கவும் செய்வேன். ஓ, இதனால தான் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை, டிக்கெட்டு போட்டு கூட உங்களால் இதனால தான் வர முடியல, நீங்கள் உங்களுக்கு தோணா கூட உங்களால் பேச முடியல, உங்களுக்கு ஐ லவ் யூ இது வரைக்கும் வந்தால் கூட வெளியே உங்களால் சொல்ல முடியலாம். எனக்கு புரியும். புரியுதா நான் சொல்லிட்டு? உங்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு புரியும். ஏன்னா நான் எப்படி தான் இருந்துன்னுக்கிறேன், விடுதலையோடு இருக்கிறேன், நான் விடுதலை உணர்வோடு இருக்கிறேன். நீங்களும் கூட எப்படி இருக்கலாம்? விடுதலை உணர்வோடு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் போய் உண்மையெல்லாம் சொல்லாதீங்க. யாரும் எல்லோரும் தாங்க மாட்டார். புரியுதா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறேன்னு கூட யாருக்கு என்ன சொல்கிறாதீங்க, அது கூட வெறுப்பாயிடும், வயிற்றுலாம் ஆகிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னாக்கா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். என்னத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற? சிரிச்சு பாருங்களேன் கொஞ்ச நேரம், 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே சிரிங்களேன். ஒருத்தன் வெறுப்பாயிடுவான். ஒருத்தன் நீங்கள் திட்ட வேணாம், பண்ண வேணாம், கொண்டா எதுவும் செய்ய வேணாம். நீங்கள் பாட்டு கலக்கலங்க சிரிச்சுன்னு சேர்ந்து பாட்டு டான்ஸ் பண்ண சந்தோஷமாக இருந்து பாருங்களேன். இல்லாத வாழ்வு வந்துச்சுன்னுவான். ஆனால் நீங்கள் விடாதீங்க, சிரிச்சுன்னு இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.